எஸ் மேம், கேக்குது மேம். எஸ் மேம், ஸ்ரீ மேம் சொல்லுங்கள். ஸ்ரீ மேம் கேட்குதா மேம்? நான் பேசுகிறது எல்லாருக்கும்? எஸ் மேம். ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து டெமோ கிளாஸ் வந்து நம்ம செஸ்குள்ளே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸ் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண போகிறது நான் தான். என் பேர் வந்து கிருத்திகா. ஸோ எல்லோரும் அவங்கவுங்களுடைய செல்ஃப் இன்ட்ரடியூஸ் கொடுத்துக்கிட்டு எதுக்காக இப்போ வந்து செஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடிக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எல்லோரும் கொஞ்சம் ஷேர் பண்ணால் நம்ம மூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறீங்களா? I am Sivashakti ma'am. எஸ் மேம். Ma'am, completed MCOM B.Ed ma'am. டியூஷன் அண்ட் டுட்டோரியல் சென்டர் வச்சிருக்காங்க மேம். அதனால சரி எக்ஸ்ட்ராவா இருக்கட்டும், ஹிந்தி வரைக்கும் இருக்குங்க மேம். சரி வேதிக் மேக்ஸ் அபாக்கஸ் அந்த மாதிரி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ ஃபர்ஸ்ட் செஸ்ஸுக்கு விளாண்டு செஸ்ஸுக்கு வந்திருக்கேன் மேம். சூப்பர் மேம், கங்க்ராச்சுலேஷன் மேம். ஓகே திவி மேம், நீங்கள் சொல்கிறீங்களா? வச்சிருக்கேன். அகாடமி ஸ்டார்ட் பண்ணலாம்னு அகாடமி கிளாஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அப்புறம் ஓகே மேம். உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இல்லை, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மேம். ஓகே மேம், இதை கேட்குறீங்களா? ரீஜாயின் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம் மேம். ஓகே. தீபா மேம், தீபா ஸ்ரீனிவாசன் மேம், உங்களை பற்றி சொல்கிறீங்களா? எஸ் மேம். ஸ்ரீ சாய் மேம் சொல்லுங்க மேம். சிவசக்தி இப்பதான் மேம் இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க மேம். இல்லை ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக தான். ஓகே. தீபா ஸ்ரீனிவாசன் மேம், நீங்கள் உங்களுடைய இன்ட்ரோ கொடுக்குறீங்களா? கௌரி மனோகரி மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். மேம் நீங்க பேசுறது இப்போ கேட்கல. ஓ, உங்களை பற்றி சின்ன இன்ட்ரோ கொடுக்குறீங்களா? ஓகே மேம். ஓகே. கௌரி மனோகரி மேம், நான் பிகாம் முடிச்சிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல அபாக்கஸ் நடத்தும் போது உங்களோட அந்த ஃப்ரீ கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் மேம். அப்போ வந்து நீங்க சொல்லி கொடுத்துருந்தீங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ செஸ் எடுக்கலான்ற ஒரு ஐடியால ஜாயின் பண்ணியிருக்கேன் மேம். சூப்பர் மேம், கங்க்ராச்சுலேஷன் மேம். ஓகே, தேங்க்யூ மேம். சுபஸ்ரீ மேம். மேம் என் பேர் சுபஸ்ரீங்க மேம். எஸ் மேம். ஹலோ, கேக்குதுங்களா? கேட்குது மேம், சொல்லுங்க. நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் மேம். பையன் கூட விளையாடுறதுக்கோசரம் அவனுக்கு ஏதாவது கேம் சொல்லி கொடுக்கலாம். அவன் கொஞ்சம் ஏதாவது விளையாடுங்கம்மான்னு சொல்லிட்டே இருக்கான். ஓகே, ஸோ அவனுக்கு கூட விளையாடுறதுக்கோசரம் இது கொஞ்சம் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு. நல்லா இருக்கும், ஈஸியாக இருக்கும் மேம். நீங்கள் இப்போ கற்றுக்கும் போது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே மேம், ஆல் தி பெஸ்ட். ஈஸியாக இருக்கும், அவனுக்கும் வீட்டில் இருக்க ஒரு மாதிரி இருக்கும். சரி அவனை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கோசரம் கொஞ்சம் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக மேம், ஆல் தி பெஸ்ட் மேம். ஓகே, பிரியதர்ஷினி மேம். தேங்க்யூ மேம். பிரியதர்ஷினி மேம். ஓகே, அகல்யா மேம். மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம் நான் ஹவுஸ் ஒய்ஃப் மேம். என் பையன் செஸ் விளையாடலாம் வாமா வாமான்னு கூப்பிட்டு இருப்பான் மேம். எனக்கு பெருசா இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க மேம். சரி தெரிஞ்சுக்குவோம், பேசிக்காது அவங்க கூட விளையாடுறதுக்கு கூப்பிட்டா அப்படிங்கிறதுக்காக. ஓகே மேம். குழந்தைங்க கூட நம்ம பேரண்ட்ஸாக இருந்து நம்ம ப்ளே பண்ணும்போது இன்னும் நிறைய அவங்க கற்றுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் அவங்க கூட ப்ளே பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் மேம். தேங்க்யூ. ஐ திங்க் மோகன சுந்தரவதனி மேம். குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். குட் மார்னிங். சொல்லுங்கள் மேம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஏற்கனவே செஸ் எடுத்திருக்கீங்க இல்லையா?
இல்லை மேம், நான் வந்து அபாக்கஸ் படிக்கும்போது ஆட் ஆன் கோர்ஸ் மாதிரி சும்மா ஃப்ரீயாக இது பண்ணும்போது மட்டும் தான் லேர்ன் பண்ணது. லாஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் எனக்கு டைம் இல்லை, அதனால பண்ணலை. ஸோ இப்போ கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன் மேம். ஓகே மேம், ஆல் தி பெஸ்ட் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓகே, அடுத்தது வேறு யார் இருக்கீங்க? எனக்கு இதில் தெரியலை நேம் கரெக்டாக. பாலராணி மேம், நீங்கள் உங்களுடைய இன்ட்ரோ கொடுக்குறீங்களா? சாருமதி சுதாகர் மேம், உங்களுடைய இன்ட்ரோ கொடுங்க. மேம், ஐம் சாருமதி. எஸ் மேம். நான் வேதிக் மேக்ஸ் கிளாஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணல, இன்னும் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச்ல சேரலான்னு இருக்கேன். இன்னைக்கு இப்போ கிளாஸ் போட்டிருக்கிறதுனால ஒன் டைம் சரி ஜாயின் பண்ணி பார்க்கலான்ட்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகேவா இருந்தா ரெகுலரா ஜாயின் பண்ணிக்கலாம், என் பையனுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே மேம், ஆல் தி பெஸ்ட் மேம். தேங்க்யூ. ஓகே, கல்பனா மேம், உங்களை பற்றி சொல்கிறீங்களா? எஸ் மேம், குட் மார்னிங். தீபா மேம், உங்களுடைய வாய்ஸ் கேட்கல, நீங்கள் மியூட்டில் இருக்கீங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். கல்பனா. நான் வந்து சம்மர் பேட்ச்ல ஜாயின் பண்ணியிருக்கேன் மேம். இப்போ செஸ் வந்து என் பையனுக்கு கூட விளையாடணும்னு பார்க்குறேன், ஆனால் ஓரளவுக்கு தான் எனக்கு தெரியும். ஸோ அது போல் நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கங்காட்டி எனக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறங்காட்டி ஜாயின் பண்ணியிருக்கேன் மேம். கண்டிப்பாக மேம். இப்போ நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்போ செஸ் வந்து நிறைய முன்னாடி போய்கிட்டு இருக்கு இல்லையா? ஏன்னா குகேஷ் சார் வந்து வின் பண்ணி நம்மளுக்கு ஒரு இந்தியாவுக்கு சாம்பியன்ஷிப் கொடுத்துருக்காரு. அதனால இன்னும் நிறைய ஊக்குவிச்சிட்டு இருக்கும்போது இன்னும் குழந்தைங்க நல்லா அந்த இதுலேயே போகும்போது நல்லா வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சரில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரியா? தேங்க்யூ மேம். ஓகே. அண்ட் மேம், சொல்லுங்க மேம். மேம் ஆக்சுவலி இது நம்ம இந்த சம்மருக்கு எடுக்க முடியுமா இப்போ லேர்ன் பண்ணிட்டு? மேக்ஸிமம் இப்போ பிகினர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஆனால் சம்மரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாகவும் சொல்லிக் கொடுக்கவும் முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அது வந்து கிளியராக உங்களுக்கு ரீச் ஆகும். எடுத்த உடனே இங்கே பாதி அங்கே பாதி சொல்லிக் கொடுக்காம கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. பிகினர் லெவலாக இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? ஏப்ரல் மந்த்குள்ள லெவலா இருந்தா இப்பதான் நம்ம அட்மிஷன் வராங்க, இது வரைக்கும் அவங்க பண்ணல அப்படின்னா பண்ண முடியுமா? இது எவ்வளவு நாள் டியூரேஷன் மேம்? பிகினர் லெவல் நாங்க ஆகும். நீங்க வந்து எடுக்கிறது ஒரு 3 to 4 months வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்கும். மேம் கிளியரா இல்ல, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. ஓ, ஒரு நிமிஷம் மேம். இப்ப நான் பேசுறது கேக்குதா மேம்? எதுவுமே இப்ப நான் பேசுறது கேக்குதா கிளியரா? இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னது உண்மையா கேட்கல மேம். ஹானஸ்டா நான் சொல்லி இல்ல, கிளியர் கரெக்ட் தான். மேபி என்னோட ஏர்பாடோட ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். இப்ப கிளியரா கேக்குது இல்லையா? ஓகே மேம், நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் மேம். இப்போ வந்து நம்ம பண்ணும்போது சம்மர்ல குழந்தைங்களுக்கு கொண்டு சேர்க்க முடியுமா? அந்த அளவுக்கு நாங்க லேர்ன் பண்ணிக்க முடியுமா? உங்களுடைய பேசிக் அந்த நம்ம அபாக்கஸ்ல பண்ணும்போது கொடுத்தீங்க இல்லையா பேசிக் இன்ட்ரோடக்ஷன், அந்த கிளாஸ் நான் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். அதோடைய நோட்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன். இப்போ மூவ் ஆன் பண்ணும்போது என்னால லேர்ன் பண்ணிக்க முடியுமா சம்மருக்குள்ள? கண்டிப்பா கொடுக்க முடியும் மேம். ஏன்னா நீங்க அந்த சம்மர் கிளாஸ் ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அவங்களுக்கு பேஸ் லெவல் ஸ்டார்ட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். நீங்க ஏப்ரல்ல இருந்து உங்களுடைய சம்மர் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது எவ்வளவு நாள் டியூரேஷன் மேம்? உங்களுக்கு டீச்சர்ஸ் கோர்ஸ் வந்து 15 days. ஆனா குழந்தைங்களுக்கு நீங்க வந்து 3 to 4 months வந்து நீங்க எடுக்க முடியும். அந்த குழந்தைங்களோட அப்சர்வ் பொறுத்து நீங்க வந்து எடுத்துக்க முடியும். மேம் இது கண்டிப்பா நமக்கு 15 நாள்ல முடிஞ்சிருமா? நான் ஏன் கேக்குறேன்னு உங்களுக்கு நல்லா கண்டிப்பா முடிஞ்சிரும். இதுல வந்து எந்த ஒரு லீவு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் 15 days கண்டினியூவாவே இருக்கும். ஓகே 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 थैंक यू so much மேம். ஓகே மேம். சோ இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம சொல்லுங்க அகல்யா மேம். மேம் உங்களை பத்தி சொல்லுங்க மேம். சாரி சொல்ல மறந்துட்டு. என்னுடைய பேர் வந்து கிருத்திகா. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 yearsக்கு மேல வந்து செஸ் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன்.
ஸோ இப்போ வந்து என்கிட்ட இருந்து நிறைய குழந்தைங்க வந்து டோர்னமெண்ட்ஸ் நிறைய அட்டன் பண்ணியிருக்காங்க, வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே எக்ஸ்பீரியன்ஸில் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணி உங்களையும் ஒரு நல்ல ட்ரெயினராக கொண்டு வரணும்னு என்னுடைய விருப்பத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே, இன்னைக்கு கிளாஸ் போகலாமா மேம்? மார்னிங் மேம். ஆக்சுவலி எத்தனை லெவல்ஸ் இருக்கு மேம்? ஆக்சுவலி என்னுடைய சைட்லேருந்து பார்த்தோம்னா நமக்கு 4 லெவல்ஸ் இருக்கும். அதாவது ஒவ்வொரு அகாடமிலையும் டிஃப்ரெண்ட்டாக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம டீச்சர்ஸ் ட்ரைனிங்காக இருக்கனால 4 லெவல்ஸில் குழந்தைங்களுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணி எடுக்கணும். அதாவது பிகினர் லெவலில் பொறுத்த வரைக்கும் நாம் இங்கே கற்றுக்கிறது ஒரு லெவல் இருக்கும், குழந்தைங்களுக்கு நீங்கள் 2 லெவலில் சொல்லிக் கொடுப்பீங்க. அது எப்படின்னா பிகினர் லெவல்லே பேசிக் பிகினர், அட்வான்ஸ்டு பிகினர்னு இருக்கும். சரியா? அப்போ உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கிறது 4 லெவல்ஸ் இருக்கும். பிகினர், இன்டர்மீடியட், அட்வான்ஸ்டு அண்ட் மாஸ்டர். ஸோ இந்த 4 லெவல்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்க கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிகினர் லெவலுக்குள்ள கோர்ஸ். சரியா? ஓகே. சோ இது கண்டினியூ பண்ண இந்த பிகினர் முடிச்ச உடனே நீங்க அடுத்த லெவல்ஸ் கண்டினியூ பண்ணுவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓ, இது கண்டினியூஸா போகும். சோ அதர் லெவல்ஸ் 15 டேஸ் தான் ஆகுமா இல்ல ஜாஸ்தி ஆகுமா மேடம்? ஒரு சில லெவல்ஸ் வந்து அதிகமாகும். இன்டர்மீடியட் கொஞ்சம் சேர்த்து கூட ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ லெவல் பொறுத்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓ ஓகே மேம். இப்போ குழந்தைங்களுக்கு வராங்க, இப்போ ஜாயின் பண்றாங்கன்னு சொன்னாங்க மேடம். இப்போ அவங்களுக்கு வந்து கண்டினியூஸா அந்த 4 லெவல்ஸ் அவங்க சொல்லி தர முடியுங்களா? கண்டிப்பா சொல்லிக் கொடுக்க முடியும். அந்த குழந்தைங்களை நீங்க வந்து பக்குவப்படுத்தி, ஆனா இன்டர்மீடியட்ல இருந்து போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் ஆகும். அந்த ஃபீல் இல்லாத மாதிரி நீங்க கொண்டு போனீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா உங்களோட கிளாஸ் வந்து ரன் பண்ண முடியும். எந்த ஊர்ல இருந்து பண்றீங்க? நாங்க சென்னையில இருந்து பண்றோம். ஓகே மேம், தேங்க் யூ so much. ஓகே மேம், வேற யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். கிளியராக தெரியுதான்னு பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்னதாக டெமோ கிளாஸ். குழந்தைங்களுக்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குற மெத்தட் வந்து எப்படி, அது முதல் நம்ம டீச்சர்ஸாக இருக்கிற நாம் எப்படி வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் பேசிக்காக நம்ம என்னென்ன தெரிஞ்சு வச்சுக்கணும், ஒரு டீச்சராக இருக்கும்பொழுது நம்ம என்னென்ன தெரிஞ்சு வச்சுக்கணும், ஸ்டார்டிங்கில் குழந்தைங்களுக்கு இதை பற்றி சொல்லிக் கொடுக்கும்போது என்னென்ன தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறத ஒரு டெமோ கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு உங்களை எல்லாருக்குமே ஸ்க்ரீன் நல்லா கிளியராக தெரியுதா? ஓகே. ஸோ இந்த இதில் பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களை வந்து செஸ் போர்டை பற்றி கிளியராக ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கணும். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஏற்கனவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குழந்தைங்களை வந்து பேஸ்லேருந்து ஸ்ட்ராங் பண்ணி கொண்டு போகும்போது பின்னாடி எந்த ஒரு மிஸ்டேக்கும் அவங்க பண்ணாமல் ஈஸியாக நம்ம கொண்டு போக முடியும். அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இந்த செஸ் போர்டு பற்றி சொல்லிக் கொடுக்கணும். செஸ் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் என்னென்னா இதில் பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ஸ் இருக்கும், அவ்வளோதான் இல்லையா? இந்த இதுலேயே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 1 2 3ன்னு எழுதியிருக்கும், இங்கே ABCDன்னு எழுதியிருக்கும். ஸோ இதோட ரீசன் என்ன அப்படின்னா குழந்தைங்க வந்து அந்த பீஸ் எங்கே மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி எழுதுறதுக்காக இந்த ஃபைல்ஸ் அண்ட் ரேங்க்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபைல்ஸு ரேங்க்ஸு முதல் குழந்தைங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா டைரெக்டாக நம்ம சொன்னால் இப்படி இருந்தால் வந்து ஃபைல்ஸு, இப்படி இருந்தால் வந்து ரேங்க்ஸு, ஹரிஜெண்டலாக அந்த ஃபைல்ஸு, வேட்டைக்கில் அந்த ரேங்க்ஸ் இப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைங்களுக்கு புரியாது இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம ஸ்கூலில் வந்து படிக்கிற குழந்தைங்களா இருக்காங்க. அதனால ஸ்கூலில் நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு என்னென்னா ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் இப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போது ரேங்க்ஸுங்கிறது நம்பர்ஸில் இருந்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரேங்க்ஸ் அப்படி சொல்லுவோம். அதே போல் நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணுற மாதிரி A ஃபைல், B ஃபைல், C ஃபைல் அப்படி சொல்லி கொடுப்போம் இல்லையா? அது மாதிரி ABCDயில் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா ஃபைல்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கணும். சரியா? இதில் ஏதாவது கன்ஃபியூஸ் இருக்கா உங்களுக்கு இப்படி சொல்லிக் கொடுக்க? கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கும்போது அவங்க நல்லா கீப் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது போர்டுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். என்ன விஷயம் அப்படின்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு பீசஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும், ஒரு சில குழந்தைங்களுக்கு
பீசஸ் எப்படி மூவ் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஆனால் நிறைய குழந்தைங்க மிஸ்டேக் பண்ணுற ஒரு இடம் என்னென்னா செஸ் போர்டு. அந்த போர்டு வந்து எப்படி வேணாலும் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனில் இருப்பாங்க. ஸோ அதனால் செஸ் போர்டு எப்படி வைக்கணுங்கிற ஸ்ட்ரக்சர்லேருந்து நீங்கள் செஸ்ஸில் போர்டில் இருக்க விஷயங்களை ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் எதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரேங்க்ஸ் அண்ட் ஃபைல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரேங்க்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த 1 2 3 அதாவது ஸ்கூலில் சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் இது மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுத்து 8th ரேங்க் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். செகண்ட் என்ன சொல்லிக் கொடுப்பீங்க அப்படின்னா ஃபைல்ஸுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இந்த ஃபைல்ஸுங்கிறத அவங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கம்ப்யூட்டரில் இருக்க மாதிரி A ஃபைல், B ஃபைல், C ஃபைல் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுக்குவாங்க. சரியா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஃபைல்ஸ் அண்ட் ரேங்க்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுல கிளியரா இருக்கு. ஸோ இதே மெத்தட்ல நீங்க குழந்தைங்களுக்கு அவங்களுடைய ஏஜ்ல அவங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க சொல்லிக் கொடுக்க தயாரா இருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்கேன். உங்களுடைய 1 ஸ்டார்ட் ஆகுது இல்லையா ஃபர்ஸ்ட் ரேங்க். இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் யாருடையது அப்படின்னா ஒயிட்டோடையது. ஸோ அந்த ஒயிட்டோட சைடில் தான் இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் உள்ளது போர்டு இருக்கணும். சரியா? அதே போல் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டோட ரைட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன பாக்ஸ் தான் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா ஒயிட் கலர் பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் நோட் அவுட் பண்ணி எடுத்த உடனே ஒரு டோர்னமெண்ட் போகிறாங்கன்னா எப்படி வேணாலும் இருக்கும், எப்படி வேணாலும் உட்காரலாம் அப்படின்னு இல்லாமல் இப்படி தான் உட்காரணுங்கிறது கூட இந்த விஷயத்தினால அவங்களால அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிறது இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அதை வந்து கிளியராக நீங்கள் எந்த சைடு உட்கார போகிறீங்க. ஏன்னா அரேஞ்ச் பண்ணாமல் இருக்கும். ஒரு சில டோர்னமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணாமல் இருக்கும். நாம் தான் போய் அரேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த போர்டை கரெக்டாக வைக்கலைனாலே அவங்களுடைய டோர்னமெண்ட்டில் அவங்க வீக்காகி வெளியே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. அதை அவங்க வந்து பேலன்ஸாக எடுத்துக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன பீஸ் இருக்கணும் அப்படின்னு என்ன பாக்ஸ் இருக்கணும், ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். அது யாருடையது அப்படின்னா ஒயிட் கலர் ஒயிட் பிளேயருக்குள்ளது. சரியா? அதாவது ஒயிட் பிளேயர் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா 1ங்கிற ரேங்க்லேருந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரியா? அதே போல் பிளாக் பிளேயர் வந்து 8th ரேங்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் 8 7 6 5 அப்படி அந்த ரேஞ்சில் வரும். ஒயிட்டோட ரேஞ்ச் எப்படி போகும்னா ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அந்த மாதிரி ரேஞ்சில் போகும். அண்ட் ஒயிட்டாக இருக்கட்டும் பிளாக்காக இருக்கட்டும் அவங்க 2 பேத்துக்குமே எந்த சைட்லேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒயிட் கலர் பாக்ஸ் தான் இருக்கும். சரியா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ, யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. இப்போ பாக்ஸோட செஸ் போர்டில் பீசஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது ஒரு சிலருக்கு வந்து எல்லாம் தெரியும். ஆனால் வந்து அந்த கிங்கையும் குயினையும் மட்டும் சேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. அது எதனாலன்னா இந்த செஸ் போர்டு கரெக்டாக வைக்கிறதுனாலே நல்லா கவனிச்சிங்கன்னா கிங் வந்து ஒயிட் கிங் வந்து ஒயிட்லேயும் பிளாக் கிங் வந்து பிளாக்லேயும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ராங். நிறைய குழந்தைங்க அந்த மாதிரி வைக்கிற விஷயத்தில் தப்பு பண்ணுவாங்க. ஸோ கிங்கை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் கலரில் தான் நீங்கள் பிளேஸ் பண்ண வேண்டி இருக்கும். சரியா? ஸோ அந்த குழந்தைங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கும்னு அவசியம் இல்லை. அதனால் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்கும்போது இந்த விஷயத்த வார்த்தையை நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அந்த மிஸ்டேக் அவங்க பண்ண மாட்டாங்க. சரியா? ஒயிட் கிங் வந்து பிளாக்லயும் பிளாக் கிங் வந்து ஒயிட்லயும் பிளேஸ் பண்ற மாதிரி இருக்கணும். கண்டிப்பா. சரி. அதே போல எப்பயுமே ஒயிட் கிங் வந்து E5ல தான் இருக்கும். ஸ்டார்டிங் பொசிஷன் E5. அப்படி E5ல இல்லாம மாறி இருக்குன்னா உங்களுடைய போர்டு வந்து தப்பா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதுல வந்து இப்ப வந்து வெளியில நீங்க கிடைக்கிற போர்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய போர்டே வந்து தப்பா தான் கொடுக்குறாங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்கக்கிட்டேயே போர்டு இருக்குன்னு சொல்லி வந்திருக்காங்க. அப்படி வந்த குழந்தைங்கள நான் பார்த்துக்கும்போது அவங்களுடைய போர்டே தப்பாக இருக்கு. ஸோ அவங்க வந்து அந்த சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கிற பீசஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் வந்து அந்த போர்ட்லேயே அந்த நம்பர் வந்து ரேங்க் வந்து எழுதியிருக்கிறதே தப்பாக இருக்கும். ரேங்க் அல்லது ஃபைல்ஸ் இதோட நேமே அரேஞ்ச்மெண்ட் வந்து தப்பாக எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க பிளேஸ் பண்ணுற இடம் தப்பாக இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்குன்னா டோட்டலாக
8 ரேங்க் அண்ட் 8 ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இது பார்த்தோம் அப்படின்னா லைட் ஸ்கொயர் அண்ட் டார்க் ஸ்கொயர் ரெண்டும் சேர்த்து 8 × 8 வந்து நமக்கு இருக்கும். சரியா? டோட்டலாக 64 ஸ்கொயர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கும் இந்த போர்டில். இந்த 64 ஸ்கொயர்ஸில் தான் நம்மளுடைய கேமே ஃபுல்லாக இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க்ஸும் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 1 to 8 இந்த நம்பர்ஸில் இருக்கிறது ரேங்க்னு சொல்லுவாங்க. அண்ட் A to H வந்து இருக்கிறது வந்து நம்மளுடைய ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்மளுடைய ஸ்டார்டிங் பொசிஷன். ஓகேவா? ஓகே. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். சரி, இல்லை கொஷின்ஸ் கேட்கலாமா? ஷூர் மேம். ஓகே. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கலர் பாக்ஸ் இருக்கணும்? White. Black. Black one. Left hand side la black, right hand side la White. Very good, super. Next, white king வந்து எந்த பிளேஸ்ல இருக்கணும்? Black color. E5. Black. Very good. E file ல இருக்கணும். White king வந்து blackலயும், black king வந்து whiteலயும் இருக்கணும். ஓகேவா? ஓகே. டோட்டலா எத்தனை ரேங்க்ஸ் இருக்கு செஸ் போர்ட்ல? 8. பிளாக் பிளேயர் வந்து எந்த ரேங்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க? 8. ஒயிட் பிளேயர் வந்து எந்த ரேங்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க? ஒயிட் பிளேயர் வந்து எந்த ரேங்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க? क्वेश्चन புரியலனா கேக்கலாம். ஓ, ஒயிட் பிளேயர் வந்து எந்த ரேங்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டேன். Rank 1. வெரி குட், சூப்பர். ஸோ இதுல எந்த ஒரு கன்ஃபியூஸும் இல்லை இல்லையா? கிளியரா இருக்கீங்க இல்லையா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? எஸ். ஓகே. இப்போ இந்த ஸ்லைடை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன போர்டை பற்றி நமக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்தது இதில் இருக்கிறது என்னென்ன பீஸ் இல்லையா? ஸோ முக்கியமான பீஸ் என்ன அப்படின்னா இதில் வந்து பான், ரூக், நைட், பிஷப், குயின் அண்ட் கிங் இவங்கெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான பீசஸ். இவங்களாம் தான் நம்மளுடைய போர்டில் இருக்காங்க. சரியா? சரி, இப்போ ஒவ்வொருத்தரோட பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பான் பொறுத்த வரைக்கும் அவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு சோல்ஜர்ஸ் இல்லையா? நம்மளுடைய சோல்ஜர்ஸ். அவங்களுடைய பொசிஷன் எப்படி மூமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா எப்பயுமே ஸ்ட்ரெயிட்டாக மட்டும்தான் போவாங்க. எக்காரணத்து கொண்டு அவங்களால பின்னாடி வர முடியாது. சரியா? அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவங்க முன்னாடி போக முடியுமே தவிர அவங்களால பின்னாடி வர முடியாது. அண்ட் கேப்சர் பண்ணும் பொழுது நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் இருக்கும். ஸோ இந்த கேப்சர் பண்ணும்போது அவங்களால லெஃப்ட் ஆர் ரைட் இந்த மாதிரி தான் அவங்களால வந்து கேப்சர் பண்ண முடியும். அதாவது டயகோனலாக மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும்? கேப்சர் பண்ண முடியும். அது 1 பாக்ஸில் தான் பண்ண முடியும். சரியா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு பான்ல? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரூக். ரூக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹரிஜாண்டல் ஆர் வெர்டிக்கல் இந்த ரெண்டு வேலையுமே போக முடியும். ஆனால் அவங்களால எப்படி போக முடியாதுன்னா டயகோனலோ அல்லது வேற எந்த மாடல்லையும் அவங்களால போக முடியாது. சரியா? ஸோ இவங்க பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரூக். சரியா? குழந்தைங்களுக்கு தமிழில் நீங்கள் சொல்லிக் கொடுக்க கூடாது. முக்கியமான கண்டிஷன் என்னன்னா இந்த வார்த்தைகள் வந்து தமிழில் நம்ம படிச்சிருப்போம். இவங்க வந்து சிப்பாய்கள், இவங்க வந்து கோட்டை, யானை, குதிரை இது மாதிரிலாம் நம்ம சொல்லி கொடுத்து நம்மளுடைய டயத்தில் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இப்போத்தி இதில் வந்து இது மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. முக்கியமான அது ஒரு கண்டிஷன். இந்த பீசஸோட பேர் கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷில் மட்டும்தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். சரியா? ஓகே. இப்போ நீங்கள் இங்கே கவனிச்சிங்கன்னா இந்த ரூக் எந்த மாதிரி போக முடியும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவும் போக முடியும் அல்லது ஹரிஜாண்டலாகவும் போக முடியும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இந்த ரூக்கோட மூமெண்ட்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இல்ல மேம். ஆனா நாங்க வந்து இல்ல சில பேர் வந்து செஸ் போர்டோட காயின்ஸ் எல்லாம் வந்து எதுன்னு தெரியாதவங்களும் இருக்கும். சோ இப்ப இல்ல எது ரூக் அப்படிங்கறது தெரிஞ்சாக்கா இது இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படிங்கறது ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். இங்க உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதா? ரூக்கோட சிம்பிள் கொடுத்திருக்கேன். இங்க தெரியுதா நடுவுல? ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? தெரியுது. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து ரூக் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க கீழே இருக்கு இல்லையா லாஸ்ட், அதாவது 2nd ரேங்க்லயும் 7th ரேங்க்லயும் இருக்கவங்க எல்லாருமே பான் தான். ஓகேவா? டோட்டலா உங்களுக்கு எத்தனை பான்ஸ் ஒரு பிளேயர் கிட்ட இருக்குன்னா 8 பான்ஸ் இருக்கும். சரியா? அண்ட் ரூக் எங்க பிளேஸ் ஆயிருக்கணும்? கார்னர், போர்டோட 2 கார்னர்ல வந்து பிளேஸ் ஆயிருக்கும். ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு?
இந்த 2 கார்னர்லையுமே இருக்கிறது பேர் தான் உங்களுக்கு ரூக். போர்டு கிளியரா தெரியுதா உங்களுக்கு ஸ்க்ரீனு? ஓகே. ஸோ இந்த இடத்துல இந்த கார்னர்ல இருக்குல்ல, இவங்க பேர் தான் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா ரூக் அப்படியே சொல்லுவாங்க. இந்த ரூக்கு எப்படி போகும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா போகும். சரியா? அது ஹரிஜாண்டலா இருக்கட்டும், வெர்டிகலா இருக்கட்டும், ஸ்ட்ரெயிட்டா போகும். சரியா? ஓகே. ரிவர்ஸ்ல போகுமா? சாரி, ரூக் ரிவர்ஸ்ல போகுமா? கண்டிப்பா. பானை தவிர மற்ற எல்லா பீஸுமே ரிவர்ஸ்ல போகிறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஓகே ஓகே ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நைட். இங்க நான் ரெட் கலர்ல மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது எல்லாமே உங்களுக்கு அவங்களுடைய மூவ்மெண்ட்ஸ் போற பிளேஸ். சரி, இவ்வளவு தூரம் அவங்களால எக்ஸ்டெண்ட் ஆகி போக முடியும். சரியா? ஒரு போர்டு இருக்குன்னா, கிளியரான பிளேஸ் இருக்குன்னா அவங்களால இவ்வளவு தூரம் அவங்களால எக்ஸ்டெண்ட் ஆகி போக முடியும். சரியா? ஆனா பான் மட்டும்தான் ஒன்லி 1 ஸ்டெப் நகரும். மற்ற எல்லாமே எப்படி போகும்னா நிறைய ஸ்டெப்ஸ் நகர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? கிளியர்? இப்போ வந்து நைட். இந்த நைட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எப்பயுமே எல் ஷேப்ல போகும். அதாவது ஸ்ட்ரெயிட்டா 2 போயிட்டு லெஃப்ட் ஆர் ரைட். புரியுதா? இதுதான் நைட் சொல்லுவாங்க, அதாவது குதிரை இல்லையா? ஸோ இந்த நைட் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த ஜி ஃபைல்லையும் இந்த பி ஃபைல்லையும் இருக்கும். அதாவது ரூக் பக்கத்துல இருக்கும். சரியா? ரூக்குக்கு பக்கத்துல 2 சைட்லயுமே ரூக்குக்கு பக்கத்துல நைட் வந்து இருப்பாங்க. சரியா? ஓகே. ஸோ இந்த நைட்டோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா எல் ஷேப்ல இருக்கும். அதாவது 2 ஸ்டெப் ஃபார்வர்ட் அண்ட் லெஃப்ட் ஆர் ரைட். ஒன்ஸ் நீங்க வந்து ஒரு நைட் வந்து இருக்குன்னா ஒயிட் கலர் பாக்ஸ்ல இருந்து அவங்க ஜம்ப் பண்ணி போகும்போது பிளாக் கலர் பாக்ஸ்ல தான் போவாங்க. எப்பயுமே மறுபடியும் சேம் ஒயிட் கலர் பாக்ஸ்ல வர மாட்டாங்க. ஓகேவா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ இப்போ இந்த நைட் வந்து இங்க இருக்காங்க. இவங்க ஜம்ப் ஆகி போகும்பொழுது எங்க போவாங்கன்னா இந்த பிளாக் கலர் பாக்ஸ்ல இருப்பாங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா 1 2 half 1 2 half. ஸோ இந்த சைடில் பார்த்தாலும் உங்களுக்கு எல் ஷேப்பு, அதர்வைஸ் இந்த சைடில் பார்த்தாலும் உங்களுக்கு எல் ஷேப். இந்த சைடில் லெஃப்ட் ஆர் ரைட்டில் போனாலும் அதே தான். இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு 1 2 half 1 2 half. தெரியுதா? 1 2 half 1 2 half. ஸோ நீங்கள் வந்து இப்படி வேற எந்த டைரக்ஷன்லையும் நீங்கள் யோசிக்க கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக 2 ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் லெஃப்ட் ஆர் ரைட், இப்படி தான் யோசிக்கணும். ஓகேவா? ஏன்னா ஒரு சில குழந்தைங்க பண்ற தப்பு என்ன அப்படின்னா இப்படியே போவாங்க, இங்கிருந்து 2 ஸ்டெப் போயிட்டு அப்புறம் இப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக 2 ஸ்டெப் போயிட்டு அதுக்கப்புறம் தான் லெஃப்டா ரைட்டுங்கிறத அவங்க யோசிக்கணும். சரியா? ஸோ இந்த இது நைட்டோட வேல்யூ. நைட்டோட புரியல? டோட்டலா 4 ஸ்டெப் 3 ஸ்டெப் 2 and half. 2 and half. ஆமா. அதாவது இது ஸ்ட்ரெயிட்டா இருக்கனால அது 2, லெஃப்டா ரைட் திரும்பனால அது half. ஓகே. ஓகேவா? அதனால 2 ஸ்டெப் ஃபார்வர்ட். வேல்யூ இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதெல்லாம் நம்ம கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அதுல எல்லாமே படிப்போம். சரியா? இன்னைக்கு டெமோ கிளாஸ்னால நம்ம பேசிக்கா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பிஷப். நைட்டோட இதுல ஏதாவது மூமெண்ட்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல மேம். கிளியரா இருக்கீங்க இல்லையா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பிஷப். பிஷப் பொறுத்த வரைக்கும் டயகோனலா மட்டும்தான் அவங்களால மூவ் ஆக முடியும். ஆனா இந்த பிஷப் மட்டும்தான் 2 பிஷப்பும் 2 கலர்ல இருப்பாங்க. அதாவது இங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிஷப் இருக்காங்க. இவங்க எந்த கலர் பாக்ஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்காங்க அப்படின்னா பிளாக் கலர் பாக்ஸ்ல இல்லையா? அதே மாதிரி இந்த பிஷப் எதுல அரேஞ்ச் ஆயிருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் பாக்ஸ்ல பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த ஒயிட் கலர் பிஷப் எப்பயுமே ஒயிட் கலர்ல மட்டும்தான் போகும். ஒயிட் கலர் பாக்ஸை தாண்டி போகாது. இந்த கேம் முடியிற வரைக்குமே வந்து ஒயிட் கலர் பாக்ஸ்ல மட்டும்தான் போவாங்க. சரியா? அதே மாதிரி இந்த பிளாக் கலர் பிஷப் எப்பயுமே பிளாக் கலர் பாக்ஸ்ல மட்டும்தான் போவாங்க. வேற எந்த பாக்ஸ்ல அவங்களால போக முடியாது. சரியா? ஸோ இப்போ இந்த பாக்ஸ் எதுல இருக்கு அப்படின்னா இது பிளாக் கலர் பிஷப். ஸோ இந்த பிளாக் கலர் பிஷப் எங்க தான் போக முடியும்? பிளாக் கலர் பாக்ஸை மட்டும்தான் அவங்களால பிளேஸ் பண்ண முடியும். கவனிச்சிங்கன்னா தெரியும் இல்லையா? இங்க நான் மார்க் பண்ணிருக்கிறது எல்லாமே பிளாக் கலர் பாக்ஸ் மட்டும்தான் மார்க் ஆயிருக்கு. கிளியர்? கிளியரா இருக்கீங்களா? இந்த பிஷப் குள்ளது எஸ் மேம். ஓகே. அதே மாதிரி சப்போஸ் ஒயிட் கலர் பிஷப்பா இருந்தா எந்த பாக்ஸ்ல மட்டும்தான் போவாங்க? ஒயிட் மேடம். வெரி குட், சூப்பர்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் பீஸ் பார்த்தீங்கன்னா செஸ் போர்டில் வந்து குயின். சரியா, குயினை பொறுத்த வரைக்கும் அவங்க யாருடையதுன்னா கம்பைன் ஆஃப் ரூக் அண்ட் பிஷப். இந்த பிஷப்போட வேலையும் ரூக்கோட வேலையும் சேர்ந்து பார்க்கறது யார் அப்படின்னா இந்த குயின். அவங்களால எப்படி போக முடியும்னா ஸ்ட்ரெயிட்டாகவும் போக முடியும், டயகோனலாகவும் போக முடியும். ஆனால் ஒரு விதத்தில் போக முடியாது, என்னன்னா நைட் மாதிரி அவங்களால ஜம்ப் பண்ணி 2.5 ஸ்டெப் போக முடியாது. சரியா, ஸோ அதனால தான் இந்த குயினை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மூமெண்ட்ஸ் வந்து கம்பைன்ஸ் ஆஃப் பிஷப் அண்ட் ரூக். ஓகேவா, கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கிங் கொடுத்துருக்காங்க. கிங் பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த சைடில் வேணாலும் எந்த டைரக்ஷனில் வேணாலும் போக முடியும். ஆனால் லைக் பான் மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டெப்பில் தான் வந்து நீங்கள் மூவ் பண்ண முடியும். ஒரே ஒரு ஸ்கொயர் தான் அவங்களால மூவ் பண்ண முடியும். சரியா, ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பீஸ், என்னென்ன பீஸ் இருக்குன்ட்டோ அதோட மூமெண்ட்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? பான் வந்து ஸ்ட்ரைட்டா கேப்சர் பண்ண முடியாது. பான் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக கேப்சர் பண்ணாது, டயகோனலில் மட்டும்தான் கேப்சர் பண்ணும். ஆனால் மூவ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபார்வேர்டு, அதாவது ஸ்ட்ரெயிட்டாக மட்டும்தான் அவங்களால மூவ் பண்ண முடியும். கேப்சர் பண்ணும்போது மட்டும் அவங்களால டயகோனலில் மட்டும்தான் கேப்சர் பண்ண முடியும். ஆமாம், ஃப்ரண்ட்டில் மட்டும்தான், அவங்களால பேக்கில் போக முடியாது. ஓகே, கிளியராக இருக்கீங்களா எல்லாரும்? இதில் கொஷின்ஸ் கேட்கலாமா? கண்டிப்பா. கிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக போக முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிங் இங்கே இருக்காங்க, இவங்களால இந்த நான் ரெட் மார்க் கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல மட்டும்தான் அவங்களால போக முடியும், வேற அதை தாண்டி போக முடியாது. எதனால அப்படின்னா அவங்களால மூவ் பண்ணுறது ஒரே ஒரு ஸ்கொயர் தான் அவங்களால மூவ் பண்ண முடியும். ஆனால் எந்த டைரெக்ஷனில் வேணாலும் மூவ் பண்ண முடியும், எந்த டைரெக்ஷனில் வேணாலும் கேப்சரும் பண்ண முடியும். புரியல? என்ன கேக்குறீங்க? சரி, இதுல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? யாரும் தெரியல, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? எக்கோ அடிக்கு. ஓகே, ஸோ இந்த இதில் யாருக்காவது எதாவது டவுட் இருக்கா? இதில் கொஷின்ஸ் கேட்கலாமா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பான் பற்றி கேட்கலாம். மேம் மூவ் பண்ணி காட்டுறீங்களா மேம் காயின்ஸ் கொஞ்சம்? கண்டிப்பா. தேங்க்யூ மேம். ஸோ இது நம்மளுடைய பீசஸ் இருக்கு. ஸோ இந்த பீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி மூவ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம். இப்போ இங்கே ஒரு பீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பானை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நீங்கள் மூவ் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ ஒரு ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு பானோ அல்லது பீஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா கட் பண்ண முடியும். எப்படின்னா கிராஸாக தான் கட் பண்ண முடியும், அதர்வைஸ் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மூவ் பண்ண முடியும். டயகோனலாக மட்டும்தான் உங்களால் எப்படி பண்ண முடியும், கட் பண்ண முடியும். ஓகேவா, அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணலாம்னா டைரெக்டாக மூவ் பண்ண முடியும். கிளியராக இருக்கீங்களா? இது வந்து பானோட பொசிஷன். ஓகே, இது புரியுதா? இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த பான் பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு ஸ்கொயரோ அல்லது 2 ஸ்கொயரோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த பானை நீங்க மூவ் பண்றீங்கன்னா அதுக்கு ஆப்ஷன் 2 ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஸ்கொயர்ல மட்டும் வைக்கலாம், அதர்வைஸ் 2 ஸ்கொயராகவும் வைக்கலாம். இப்போ நான் இந்த ஸ்கொயரை நான் மூவ் பண்றேன் அப்படின்னா இந்த ஸ்கொயருக்கு 2 ஆப்ஷன் கிடைக்குது, பாத்தீங்களா? ஸோ ஒரே ஒரு இங்கேயே என்னால் மூவ் பண்ண முடியும், அதர்வைஸ் இங்கேயே என்னால் மூவ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் பானுக்கு மட்டும்தான் இருக்குது. அது என்ன விஷயம் அப்படின்னா அவங்களால ஒரு ஸ்கொயர் அல்லது 2 ஸ்கொயரில் வந்து மூவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. சரியா? மேம் ஸ்டார்டிங்ல மட்டுமா இல்லனா ஃபுல்லாவே 2 ஸ்கொயர் வரைக்கும் மூவ் பண்ண முடியும்? ஸ்டார்டிங் ஒவ்வொரு பானுக்கும் இந்த ஸ்டார்டிங் பொசிஷன் அவங்களுக்கு 1 or 2, அவங்க 1லயே மூவ் பண்ணலாம், அதர்வைஸ் 2லயே மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, கிளியர்? ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது என்னது,
ரூக் பத்தி கேட்கலாமா? ரூக்கோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரைட்டா இருக்கும். வெரி குட். நைட்டோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? ஓகே, எல் ஷேப்ல இருக்கும். அண்ட் அவங்க வந்து சப்போஸ் ஒயிட் கலர் ஸ்கொயர் பாக்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் ஜம்ப் ஆகி போகும்பொழுது என்ன கலர் பாக்ஸ்? சப்போஸ் பிளாக் கலர் பாக்ஸ்ல இருந்தாங்கன்னா ஒயிட் கலர் பாக்ஸ். ஓகே, அடுத்த பிஷப் பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க. ஒயிட் கலர் பிஷப் பிளாக் கலர் பாக்ஸ்ல போக முடியுமா? முடியாது. முடியாது. அந்த கேம் முடியும் வரைக்கும் போக முடியுமா அல்லது கேம் முடியற வரைக்கும் போக முடியாதா? அவங்க ஒயிட்னா ஒயிட்ல தான் டிராவல் பண்ணும், பிளாக்னா பிளாக்ல தான் டிராவல் பண்ணும், மாற முடியும். சூப்பர். அவங்களோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? டயகனலா இருக்கும். குட். இப்போ குயினோட மூவ்மெண்ட்ஸ் சொல்லுங்க. அவங்க வந்து கம்பைன் பண்ணுவாங்க, ரூக் அண்ட் பிஷப்போட கம்பைன் பண்ணி தான் மூவ் பண்ணுவாங்க மேம். அவங்களோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு? ரெண்டுமே அவங்களால அக்செப்ட் பண்ணி போக முடியும். ரூக் மாதிரியும் ஆக்ட் பண்ண முடியும் அண்ட் பிஷப் மாதிரியும் அவங்களால ஆக்ட் பண்ண முடியும் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் கிங். ஒன் ஸ்டெப் டைரக்ஷன். இதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்கும்? எது டவுட் இருக்கா? சோ செஸ் போர்டு பத்தி செஸ் பீசஸோட மூவ்மெண்ட்ஸ் பத்தி எந்த டவுட்டும் கிடையாது இல்லையா? மேம் நைட் வந்துட்டு பிளாக்ல இருந்து ஒயிட்டுக்கு வரணுமா மேம்? அந்த மாதிரி எதுவும் இருக்குங்களா? இல்ல அது சொன்னீங்களா அதுக்கு அடுத்து சொன்னீங்களான்னு தெரியல. கொலாப்ஸ் இல்ல இல்ல அப்படி இல்ல. ஆக்சுவலா இப்ப வந்து ஒரு நைட் இருக்காங்க, அவங்க இப்ப ஸ்டே பண்ணிருக்கிறது வந்து எங்க அப்படின்னா அவங்க ஒயிட் கலர் பாக்ஸ்ல ஸ்டே பண்ணிருக்காங்க. சப்போஸ் நெக்ஸ்ட் அவங்களுடைய மூவ்மெண்ட் வரும்பொழுது அவங்க ஜம்ப் பண்ணாங்கனால கண்டிப்பா வந்து அவங்க பிளாக் கலர் பாக்ஸ் தான் போவாங்க. இங்க கவனிச்சிங்கன்னா தெரியும், இது ஒயிட் கலர் பாக்ஸ்ல இருக்காங்க இப்போ இந்த நைட்டு. இப்போ இந்த நைட் வந்து இங்க ஜம்ப் ஆகுறாங்கன்னா அது போகும்போது பாத்தீங்கன்னா எந்த கலர் பாக்ஸ்ல போறாங்க? பிளாக் கலர் பாக்ஸ் இல்லையா? நல்லா கவனிச்சிங்கன்னா இது பிளாக் கலர் பாக்ஸ். ஓகேவா? ஸோ அது மாதிரி அவங்க ஒன்ஸ் அவங்களோட மூவ் பண்றாங்கனாலே ஃபர்ஸ்ட் என்ன கலர் பாக்ஸ்ல இருக்காங்களோ ஜம்ப் பண்ணாங்கன்னா வேற கலர் பாக்ஸ்ல தான் போவாங்க. ஓகேவா? கிளியரா இருக்கீங்களா இதுல? ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் மூவ்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. சரியா? இந்த செஸ்ல வந்து ஒரு சில விஷயங்கள் நார்மலா மூவ் பண்றது இல்லாம ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஸ்பெஷலா மூவ் பண்ற விஷயங்கள் இருக்கு. அதுல நம்ம முக்கியமா கத்துக்க வேண்டியது என்ன விஷயங்கள் அப்படின்னா கேஸ்லிங், என் பேசன்ட் அண்ட் பான் ப்ரமோஷன். சரியா? இந்த கேஸ்லிங் பொறுத்த வரைக்கும் 2 பேர் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. அது யார் அப்படின்னா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா கிங் அண்ட் ரூக், இவங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கிற மூவ்மெண்ட்ஸ் தான் யார் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து அட்ட டயத்துல மூவ் ஆகுறாங்க. ஏன்னா செஸ் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸ் நம்ம ஒரு பீஸ் தான் அட்ட டயத்துல நகர்த்த முடியும். ஆனா கேஸ்லிங்ல மட்டும் ஒரு 2 பீஸ் அட்ட டயத்துல நகர்த்த முடியும். அந்த ஒரு வந்து ஸ்பெஷல் மூவ் அப்படி சொல்லுவாங்க. சரியா? அதாவது இங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இங்க ஒரு கிங் இருக்காங்க, இங்க ஒரு ரூக் இருக்காங்க இல்லையா? இந்த கிங் வந்து எங்க போவாங்க அப்படின்னா ரூக்கை நோக்கி 2 ஸ்டெப் நகருவாங்க. எத்தனை ஸ்டெப் நகராங்க? 2 ஸ்டெப்ஸ். 2 ஸ்டெப், ரெண்டாவது ஸ்கொயர் பாக்ஸ் வந்து தள்ளுவாங்க. சரியா? இப்போ இந்த பிளாக் கிங், பிளாக்ல இருக்கிற கிங், பிளாக் ஸ்கொயர் பாக்ஸ்ல இருக்கிற கிங் வந்து எகைன் அவங்க 2 ஸ்டெப் நகர்ந்து ஒரு ஜம்ப் பண்ணி அவங்க எங்க போறாங்க அப்படின்னா ரூக்கை நோக்கி 2 பாக்ஸ் தள்ளி போறாங்க. சரியா? அதாவது எகைன் ஈல இருக்கவங்க அங்க எங்க போறாங்கன்னா ஜிக்கு போறாங்க. அப்ப அந்த ரூக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எஃப்க்கு வருவாங்க. சரியா? புரியுதா உங்களுக்கு? இப்போ இங்க யார் இருக்காங்க? கிங் இருக்காங்களா? இந்த கிங் ரூக்னா இங்க இருக்க, ஒரு நிமிஷம் நான் பெரிய ஸ்கிரீன்ல வைக்கிறேன். ஓகே, இங்க இருக்காங்க தெரியுதா? இவங்க தான் ரூக். ஓகே மேம், சரியா? தெளிவா தெரியுது. இப்போ இந்த கிங் இருக்காங்க இல்லையா, இந்த கிங் வந்து எங்க போறாங்க அப்படின்னா ரூக்கை பார்த்து, ரூக் எங்க இருக்காங்க? அவங்களுடைய ரைட் சைட்ல இருக்காங்களா? அந்த ரைட் சைட்ல இருக்க ரூக்கை பார்த்து எத்தனை ஸ்டெப் போறாங்கன்னா 2 ஸ்டெப் போறாங்க. அட் த சேம் டைம் இந்த ரூக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிங்கை பார்த்து 2 ஸ்டெப் வருவாங்க. புரியுதா? அதாவது ஈல இருக்கிற இந்த கிங் வந்து எங்க போவாங்க அப்படின்னா ஜிக்கும், ஹெச்ல இருக்கிற இந்த ரூக் எங்க வருவாங்கன்னா எஃப்க்கும் வருவாங்க. அட் த சேம் டைம் ஒரே டயத்துல இந்த 2 மூவ்மெண்ட்டுமே நடக்கும்.
புரியுதா? இது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேஸ்லிங். இது பேர் என்ன சொல்லுவாங்க? கேஸ்லிங். சரியா? புரியல என்ன? நார்மலா கிங் வந்து ஒன் மூவ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிதானே? ஆமா ஆமா. இந்த கேஸ்லிங்ல மட்டும் தான் அவங்களுக்கு 2 மூவ் பண்றதுக்கு ஆப்ஷன். எப்படி வந்து பான் வந்து 2 மூவ் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கும், அது மாதிரி கேஸ்லிங்ல மட்டும் கிங்குக்கு வந்து 2 மூவ் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. கிங்குக்கும் ரூக்குக்கும் இடையில 2 காயின்ஸ் இல்லாத போது இந்த மூவ்மெண்ட்ஸ் நடக்கும். ஆமா ஆமா. இது மாதிரி எம்டியா இருக்கும் பொழுதுதான் இந்த மூவ்மெண்ட்ஸ் நடக்கும். நடுவுல எந்த பீஸுமே இருக்கக்கூடாது. அதாவது இந்த சைடு அவங்க லெஃப்ட் சைடு போறாங்கன்னா லெஃப்ட் சைடு, அது ரைட் சைடு போறாங்கன்னா ரைட் சைடு, நடுவுல எந்த ரெண்டு பக்கம் ரூக் இருக்கணுங்களா மேம்? இல்ல இல்ல இல்ல, ஒரு பக்கம் இருந்தாலே ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட. ஆமா சரியா. ஆனா இதுலயும் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. சரியா? அது என்னங்கிறது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆனா இதுல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குங்கிறத நீங்க இன்னைக்கு கத்துக்கோங்க. சரியா? ஸோ இந்த கேஸ்லிங் வந்து 2 விதமான கேஸ்லிங் இருக்கு. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா இது வந்து குயின் சைடு. இங்க இந்த கிங் பக்கத்துல யார் இருப்பாங்க அப்படின்னா குயின் தானே இருப்பாங்க. இங்க வந்து குயின் இருப்பாங்க. நார்மலா நம்மளுடைய செஸ் போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க கிங் பக்கத்துல யார் இருக்காங்க? குயின் இருக்காங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல குயின் சைடில் இருக்கிற ரூக்கு இருக்காங்க, இது கிங் சைடில் இருக்கிற ரூக் இல்லையா? ஸோ கிங் சைடில் இருக்கிற ரூக்குக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது ஈல இருக்க கிங் எங்கே போவாங்க? ஜிக்கு போவாங்க. ஹெச்ல இருக்கிற ரூக் வந்து எஃப்க்கு வருவாங்க. சரியா? கிளியர்? ஓகே. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற கிங், இந்த கிங் வந்து சப்போஸ் இந்த சைடில் போகிறாங்க, இந்த சைடில் கேஸ்லிங் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேயே எத்தனை ஸ்டெப் தான் கிங்கால நகருவாங்க அப்படின்னா 2 ஸ்டெப் தான். சரியா? அதாவது இங்கே ஈல இருக்கிற கிங் வந்து எங்கே போவாங்கன்னா சிக்கு போவாங்க. ஆனால் இந்த இடத்துல இருக்கிற ரூக் எங்கே வருவாங்கன்னா டிக்கு, அதாவது குயின் இருந்த பிளேஸ்க்கு வந்துருவாங்க. புரியுதா? புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த ரூக் வச்சு கிங்க வந்து மேட்ச் பண்ண முடியாதுமா? புரியல. இப்ப ரூக் வந்து ரூக்கோட ஸ்டெப் மூவ் பண்ணி கிங்க இந்த மேட்சை கம்ப்ளீட் பண்ண முடியாதுங்களா? இப்போ இந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல இப்போ நீங்க காமிச்சிருக்க அந்த ஆரோ மார்க்ல கேஸ்லிங் வந்து நீங்க வந்து மூவ் பண்ண முடியும். ஆக்சுவலா இது வந்து எதுவுமே இல்லாத டயத்துல நீங்க இது பண்றது. மிடில்ல எந்த ஒரு பிளேஸுமே இருக்காது, எந்த ஒரு பீசஸ்மே இருக்காது, அப்பதான் நீங்க இந்த கேஸ்லிங் பண்ண முடியும். சரியா? ஐ திங்க் நீங்க கேட்ட கொஸ்டின் நான் புரியாம நான் ஆன்சர் பண்ணிருக்கேன். ஆனா நீங்க கரெக்டா என்னங்கிறது மறுபடியும் சொல்லுவீங்களா? கிங் அங்க இருக்காங்களா மேம்? இப்போ வந்து ரூக்க வச்சு கிங்க வந்து க்ளோஸ் பண்ண முடியாதுங்களா? அது நம்ம டைரக்ஷன் இருக்குல்ல. ஓ ஆக்சுவலா இது நம்மளுடைய சைடுல நாம நமக்காக அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகே. அதாவது இது ஸ்டார்டிங்ல ஆர்டர் வந்து எப்பயும் போல தான் இருக்கணும். இது எக்ஸ்ட்ரா ஒரு மூவ். சரியா? இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்றது ஒரு மூவ். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க n% சொல்லுங்க. இன்னொரு டைம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். அந்த CL எல்லாம் சொல்றீங்களா, கொஞ்சம் ஸ்மாலா இருக்கிறதுனால ஒன்னும் தெரிய மாட்டேங்குது மேம். இப்போ ஓகே மேம். ஓகே மேம். ஓகே. இது வந்து நீங்க உங்களுடைய ஸ்கிரீன்லயே நீங்க வந்து கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். முடிஞ்ச வரைக்கும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா இது மாதிரி என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுவேன். சரியா? நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற கிங் வந்து இந்த சைடு போக முடியும், இந்த சைடும் போக முடியும். ஏன் அப்படின்னா இந்த 2 சைட்லயுமே எம்டியா தான் இருக்கு. ஸோ இந்த சைடுல போனாங்கனாலும் எத்தனை ஸ்டெப் தான் இந்த கிங் மூவ் பண்ணுவாங்கன்னா 2 ஸ்டெப் தான் மூவ் பண்ணுவாங்க. அதே போல அவங்களுடைய லெஃப்ட் சைடில் போனாலும் அவங்க 2 ஸ்டெப் தான் மூவ் பண்ணுவாங்க. சரியா? அப்படி ஆனால் கிங் வந்து 2 ஸ்டெப் மூவ் பண்ணுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஸ்லிங்ல கிங் வந்து எத்தனை ஸ்டெப் மூவ் பண்ணுவாங்க? 2 ஸ்டெப் மூவ் பண்ணுவாங்க. ஓகே. அதுக்கப்புறமேட்டு குயின் எங்க பண்ணுவாங்கன்னா கிங்குக்கு பக்கத்துல வந்துருவாங்க. சரியா? அதாவது சாரி குயினுங்கிறேன், இந்த ரூக் இருக்காங்களே அந்த ரூக் வந்து கிங்குக்கு பக்கத்துல வந்துருவாங்க. சரியா? இப்ப இந்த கிங் வந்து இந்த ஜி ஃபோல்டர் ஃபைலுக்கு போறாங்க அப்படின்னா இந்த ரூக் எங்க வருவாங்க? எஃப் ஃபைலுக்கு வந்துருவாங்க. சரியா? ஜம்ப் ஆகி கிங்குக்கு ஜம்ப் ஆகி இந்த சைடில் வந்துருவாங்க. கிங் பிளேஸ் ஆகிற இடத்துக்கு ஜம்ப் ஆகி வந்துருவாங்க. சரியா? ஹெச்ல இருக்கவங்க எங்க வருவாங்க? எஃப்க்கு வருவாங்க.
கிங்கு பக்கத்துலேயே தான் வருவாங்க, தூரமாக போக மாட்டாங்க. சரியா, கிங்குக்கு பக்கத்துலேயே தான் இருப்பாங்க. சரியா, ஓகே. அண்ட் அது ஜம்ப் ஆகும் பொழுது அது பிளாக்ல இருக்கிற ரூக்கா இருக்கட்டும், ஒயிட்ல இருக்கிற ரூக்கா இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒயிட் கலர் பாக்ஸில் தான் வருவாங்க. சரியா, அண்ட் புரியுதா என்ன சொல்றேன்? இப்ப இந்த கிங் பிளாக் கலர் பாக்ஸ்ல இருக்காங்க. இந்த கிங் பிளாக் கலர் பாக்ஸ்ல இருந்து போறாங்கன்னா எகைன் அவங்க எந்த பாக்ஸுக்கு தான் போவாங்க? பிளாக் கலர் பாக்ஸுக்கு தான் போவாங்க. சரியா, அதே மாதிரி இந்த சைட்ல போனாலும் அவங்க எந்த கலர் பாக்ஸுக்கு தான் போவாங்க? பிளாக் கலர் பாக்ஸுக்கு தான் போவாங்க. ஓகேவா, கிளியரா இருக்கீங்களா? அதே போல இந்த ரூக் வந்து ஜம்ப் ஆகி வரும் பொழுது எங்க வருவாங்க? ஒயிட் கலர் பாக்ஸ்ல வருவாங்க. அதாவது கிங்குக்கு பக்கத்துல இருக்கிற ஒயிட் கலர் பாக்ஸ்க்கு வருவாங்க. சரியா, கிளியர்? ஓகே மேம். அதே மாதிரி இந்த சைடுல இருக்கிற ரூக்கு எங்க தான் வருவாங்க? கிங் இங்க மூவ் ஆயிட்டாங்கன்னா அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒயிட் கலர் பாக்ஸுக்கு தான் வருவாங்க. சரியா, ஆமா கண்டிப்பா. இந்த கேன்சலிங்ல மட்டும் இவங்க ரெண்டு பேத்துக்குமே இந்த ஆப்ஷன் இருக்கு. இங்க ஓகே மேம், உங்களுக்கு ரைட் சைடுல இருக்க ரூக், ஹெச்ல இருக்க ரூக் வந்து எஃப்க்கு வராங்க. அவங்க வந்து 1 ஸ்டெப் தான், ஜி மட்டும் தான் தாண்டி வராங்க. ஆனா இங்க 2 ஸ்டெப் தான் கிங் வர முடியும் போது ரூக் வந்து எக்ஸ்ட்ரா 2 ஸ்டெப் தாண்டி வராங்க. ஆமா ஆமா அப்படிதான் வருவாங்க. அண்ட் இந்த கேன்சலிங் மெத்தட் வந்து என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம், எப்ப யூஸ் பண்ணுவோம் மேம்? கேன்சலிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட கேம் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ சீக்கிரம் உங்களால் கேன்சலிங் பண்ண முடியுமோ பண்ணணும். ரீசன் என்னென்னா கிங் வந்து மிடில் இருக்கும்போது அது சேஃப்டி இல்லை, யார் வேணாலும் வந்து அட்டாக் பண்ண முடியும். நம்மளுக்கு கேமில் பொறுத்த வரைக்கும் கிங்கை தான் நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஆனால் வந்து இந்த கிங் வந்து நடுவில் நீங்கள் யார் வேணாலும் வந்து என்னை அட்டாக் பண்ணுங்கிற மாதிரி நடுவில் இருக்கும் பொழுது அவங்களுடைய சேஃப்டி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். அதே நேரத்தில் வந்து ரூக் வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் போகும். ஆனால் இந்த ரூக்கே வந்து கார்னரில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மூமெண்ட்ஸ் வந்து கம்மியாகும். அதனால் ரூக் வந்து ஆக்டிவ் பண்ணுறதுக்கு, அவங்களுடைய கேமை வந்து ஆக்டிவ் பண்ணி அந்த ரூக்கை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த கேன்சலிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா n%. இந்த கேன்சலிங்கில் யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, அடுத்தது n%. இப்போ n% பொறுத்த வரைக்கும் இது பானுக்குரிய ஒரு ஸ்பெஷல் மூவ்னே சொல்லலாம். ஸோ பானுக்கு ஏற்கனவே ஒரு ஸ்பெஷல் மூவ் இருக்குது. என்ன அப்படின்னா டபுள் ஸ்டெப்பாக வந்து அவங்களால வந்து ஃபஸ்ட்டு மூவ் பண்ண முடியும் இல்லையா? ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பான்னால n% பண்ண முடியும். அதாவது கேப்சரிங் அ பான் தட் மூவ் 2 ஸ்கொயர்ஸ். ஒருத்தர் வந்து இன்னொருத்தரோட கோட்டைக்குள்ளே போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் இது பண்ணுறேன், செஸ் போர்டில் காமிக்கிறேன். இப்போ இங்க ஒரு பான் இருக்காங்க. சரியா, இந்த பானுக்கு இதுதான் அவங்களுடைய இது இல்லையா? ஒயிட்டோட பொசிஷன் இது வரைக்கும் தான். இது வரைக்கும் இருக்கிறது ஒயிட்டோட ஏரியான்னு சொல்லலாம். சரியா, இந்த 4th ரேங்க் வரைக்கும், ஃபர்ஸ்ட் டு 4th ரேங்க் வரைக்கும் இருக்கிறது ஒயிட்டோட ஏரியா. இங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து யாரோட ஏரியா அப்படின்னா பிளாக்கோட ஏரியா. சரி, அதாவது இந்த 8th ரேங்க்ல இருந்து 5th ரேங்க் வரைக்கும் இருக்கிறது பிளாக்கோட ஏரியா. ஓகேவா, புரியுதா? ஸோ இப்போ சப்போஸ் என்னுடைய இந்த ஒயிட் பான் வந்து இங்க போறாங்க. ஒரு நிமிஷம், நான் இங்க நகர்த்திக்கிறேன். சரி, இப்போ என்னுடைய ஒயிட் பான் வந்து இங்க போறாங்கன்னு வச்சுக்கலாம். சரியா, இங்க என்னுடைய ஒயிட் பான் போயிட்டாங்க. இப்போ யாரோட ஏரியால போயிருக்காங்க? என்னுடைய ஒயிட் பான் பிளாக்கோட ஏரியால போயிட்டாங்க. சரி, இப்போ சப்போஸ் நல்லா கவனிச்சு பாருங்க, இங்க என்னுடைய இவங்களுடைய பேஸ் இங்க வராங்க. சரியா, இப்ப என்னால என்ன பண்ண முடியும்? கேப்சர் பண்ண முடியுமா? கேப்சர் பண்ண முடியும். இதே சப்போஸ் இது இருங்க, ஒரு மூமெண்ட்ஸ் முன்னாடி நகர்த்துக்கிறேன். சப்போஸ் இப்ப பிளாக் வந்து டபுள் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். சரியா, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? பிளாக்கோட ஏரியாவில் என்னுடைய ஒயிட் பான் போயிட்டாங்க. ஆனாலும் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு? இந்த பிளாக் பான் வந்து டபுள் ஸ்டெப் என்னை தாண்டி வராங்க. நான் கேப்சர் பண்ண முடியாத மாதிரி அவங்க தாண்டுறாங்க. கரெக்டா? இந்த பான் வந்து கேப்சர் என்னால பண்ண முடியாத மாதிரி தாண்டிட்டாங்களா? இப்படி இருந்தா தானே கேப்சர் பண்ண முடியும், இங்க இருந்தா தானே என்னால கேப்சர் பண்ண. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்களோட டபுள் ஸ்டெப்பா தாண்டிட்டாங்க. இப்ப என்னால கேப்சர் பண்ண முடியுமா? இல்ல, முடியாது. முடியாது. ரைட் சைடு ஆமா,
ஆனா இந்த பானை நான் சொல்ல, இந்த பானை என்னால கேப்சர் பண்ண முடியுமா? முடியாது மேம். ஆனா இந்த பொசிஷனை தான் என்ன சொல்லுவாங்க, என் பேசன் சொல்லுவாங்க. இந்த பானை என்னால கேப்சர் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, சப்போஸ் அவங்க இந்த பாக்ஸ்ல வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், வச்சிருந்தாங்கன்னா என்னால கேப்சர் பண்ணிருக்கலாமா? ஆமா பண்ணிருக்கலாமே. அதேதான் சேம் தான். இங்க கவனிச்சு பாத்தீங்களா, என்னோட பொசிஷன் இந்த 3 இடத்துல காமிக்கிறாங்க பாத்தீங்களா? இந்த ஒயிட் பானுக்கு இங்கேயும் போக முடியுங்கிறாங்க, இங்கேயும் போக முடியுங்கிறாங்க, இங்கேயும் போக முடியும். இந்த ஐயோ சாரி, சப்போஸ் இங்க இருக்க பானை இங்க நான் அமுச்சு விட்டேன் அப்படின்னா இது பேர் என்ன சொல்லுவாங்க, என் பேசன்ட். புரியுதா? ஓ, நீங்க இப்ப அத இது பண்ணிட்டீங்களா, கேப்சர் பண்ணிட்டேன், அதனால தான் அந்த பான் போயிடுச்சு. புரியுதா? புரியல, என்ன சொல்றீங்க? இதுதான் எக்ஸ்ட்ரா இருக்கிற என் பர்சன்ட். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது, இருந்தாலும் இதுவும் ஒரு மூவ் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரியா? பிளாக்கு மட்டும் தானா இல்ல ஒயிட் பிளாக் எல்லா பானுக்குமே இந்த ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வர 2 ஸ்டெப்ல நம்ம வந்து அட்டாக் பண்ணிக்கலாம். நம்ம பான் அவங்களுடைய பிளேஸ்க்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க கேட்ச் பண்ண முடியாதுன்னு நினைச்சு டபுளா தாண்டுனாங்கன்னா தாண்டும் போதே அவங்கள வெட்டுறதா அர்த்தம். ஓகே ஓகே, சரியா? நீங்க அங்கேயே நின்று என்கிட்ட சண்டை போட்டாலும் நான் உங்களை கட் பண்ணுவேன், அதர்வைஸ் என்னை தாண்டி நீங்க போனாலும் நான் உங்களை கட் பண்ணுவேன். அதுதான் இதோட இது. அதாவது நம்ம அவங்க ஏரியாக்குள்ள என்டர் ஆனா மட்டும் தான் இந்த ரூலா? ஆமா கண்டிப்பா. அதே மாதிரி அவங்க நம்ம ஏரியாக்கு வந்து நம்மள கட் பண்ணிக்கலாம். ஆமா, இது ரெண்டுமே எங்க பாசிபிள் அப்படின்னா ஒயிட் வந்து இந்த 5th ரேங்க்லயும் பிளாக் வந்து இந்த 4th ரேங்க்லயே வந்தா மட்டும்தான் இது பாசிபிள். அவங்க ஏரியாக்குள்ள என்டர் ஆனா. ஆமா, புரியுதா? கிளியர்? ஓகே, புரியுது. கிளியர். வெரி கிளியர். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என் பர்சன் சொல்லியிருக்கோம். இங்கே கவனிச்சிங்களா, இந்த மூவ்மெண்ட் தான் நம்ம இப்போ பண்ணோம். இவங்க டபுள் ஸ்டெப் மூவ் ஆகிருக்காங்க, நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கேருந்து இங்கே கொண்டு போய் கிராஸ் பண்ணி கட் பண்ணுறேன். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பானோட ப்ரொமோஷன். இதுவும் ஒரு விதமான ஸ்பெஷல் மூவ் தான். இதுவும் ஒரு விதமான ஸ்பெஷல் மூவ் தான். என்ன மூவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பான் வந்து அவங்களுடைய ஆப்போனண்ட்டோட ஃபர்ஸ்ட் ரேங்க், அதாவது இப்போ ஒயிட் பான் இருக்காங்கன்னா ஆப்போனண்ட்டுக்கு எது ஃபர்ஸ்ட் ரேங்க்? பிளாக்கு வந்து 8th ரேங்க் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் இல்லையா? அந்த ரேங்க்ல போய் அவங்க ரீச் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுக்கு அந்த பானுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்குறோம். சரியா? அந்த ப்ரமோஷன் என்ன வேணாலும் இருக்கலாம், அது பானா தவிர மற்ற எது வேணாலும் இருக்கலாம். இங்க பாத்தீங்களா, குயினா இருக்கலாம், ரூக்கா இருக்கலாம், பிஷப்பா இருக்கலாம், அல்லது நைட்டா இருக்கலாம். சரியா? இந்த 4ல எது வேணாலும் மாறலாம். ஆனா யாரா மாற முடியாதுன்னா இன்னொரு பானாகவோ அல்லது கிங்காகவோ மாற முடியாது. சரியா? எல்லாரும் கொஞ்சம் அன்மியூட் போட சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. நான் பேசி முடிச்சோன்னே டவுட் கேட்கும் பொழுது நீங்க மியூட் ஆன் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, இப்போ கிளியரா இருக்கா? ஸோ ஒரு பான் வந்து ஆப்பனண்டோட ஃபர்ஸ்ட் ரேங்க்குக்கு ரீச் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த பானை நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ரமோட் பண்ண முடியும். அப்படி ப்ரமோட் பண்ணும்போது அவங்களால 4 விதமான பீஸா ப்ரமோட் பண்ண முடியும். ஒன்று என்னன்னா குயினா பண்ணலாம், இன்னொன்று ரூக்கா பண்ணலாம், இன்னொன்று பிஷப்பா பண்ணலாம், இன்னொன்று நைட்டா பண்ணலாம். சரியா? இந்த 4 விதமான பீஸாவும் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ரமோட் பண்ண முடியும். ஆனால் 2 பீஸா அவங்களால மாற்ற முடியாது. அது என்னென்ன பீஸ் அப்படின்னா பான் அண்ட் கிங். சரியா? மறுபடியும் வேறொரு பானாவோ அல்லது வேறொரு கிங்காவோ மாற்ற முடியாது. புரியுதா? ஒரு அரசுக்கு ஒருத்தர் தான் ராஜாவா இருக்க முடியும். ஸோ மறுபடியும் இன்னொரு கிங்கை நீங்க மாற்ற முடியாது. ஏற்கனவே ப்ரமோட் ஆகுறாங்க யாருன்னா பான் தான், அதனால இன்னொரு பானாவும் அவங்களால ப்ரமோட் பண்ண முடியாது. ஆனா யாரா ப்ரமோட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த பானை வந்து ஒரு கிங்காகவோ அல்லது ரூக்காகவோ அல்லது பிஷப்பாகவோ நைட்டாகவோ, இந்த 4 விதத்துல நீங்க யாரா வேணாலும் உங்களால என்ன பண்ண முடியும், ப்ரமோட் பண்ண முடியும். கிளியரா இருக்கீங்களா? கண்டிப்பா. இப்போ வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பான் இருக்காங்களே, பான் வந்து மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. சப்போஸ் இங்க பாத்தீங்க அப்படின்னா
இப்போ இங்கே இருக்கிற பான் இருக்காங்க இல்லையா, இந்த பான் வந்து அப்படியே மூவ் பண்ணி பண்ணி போகிறாங்க. இங்கே இப்போ இந்த குயின் இருக்கிற இடம் வரைக்கும் போயிட்டாங்க. சரியா, இந்த ஒயிட் பான் அவங்க எந்த ஒரு அடிபடாமல் கேப்சர் ஆகாமலும் எங்கே வரைக்கும் போயிட்டாங்க, இந்த குயின் இருக்கிற இந்த லாஸ்ட் ரேங்க் வரைக்கும் போயிட்டாங்க. சரியா, ஓகே. இந்த மாதிரி போனதுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு என்ன ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, குயினாக நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறோம். அவங்களுக்கு 4 விதமான ஆப்ஷன் கொடுக்குறோம். அந்த பானுக்கு உங்களுக்கு எந்த பவர் வேணும் நீங்கள் கேளுங்க, நாங்கள் கொடுக்குறோன்ட்டு 4 விதமான பவர் கொடுக்குறாங்க. என்னென்ன பவர் கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த 4 பவருமே கொடுப்பாங்க. அதாவது குயின், பிஷப், நைட், ரூக், இந்த 4 விதமான பவரில் நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, நீங்கள் யாரை வேணாலும் இருந்துக்கோங்கன்னு 4 ஆப்ஷன் கொடுக்கணும். அந்த ஆப்ஷனில் நீங்கள் எது வேணாலும் பிக் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்களுக்கு 2 ஆப்ஷன் கிடையாது. என்னன்னா, அவங்களால இந்த கிங்காகவோ அல்லது எகைன் இன்னொரு பானாவோ அவங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. புரியுதா? கிளியரா இருக்கீங்களா? ஓகே, குட். சரி, இதுல எதுவும் சொல்லுங்க. இல்ல இல்ல, அந்தந்த பான் அவங்கவுங்க ரேங்க்ல எங்க வேணாலும் போலாம். அந்த ரேங்கோட எண்டில், அதாவது அவங்க சாரி, இப்போ இங்க இருக்காங்களே இந்த பான் இருக்காங்களே, இந்த பான் இங்க போனாலும் அதே தான். ஒரு பான் அவங்களுடைய ஆப்பனண்டோட ஃபர்ஸ்ட் ரேங்க்கு போனாங்களா, அவங்க எந்த பானா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு. சரியா? இப்போ அவங்க நடுவுல கிராஸ கட் பண்ணிட்டாங்க, கட் பண்ணிட்டு அதோட எண்டுக்கு ரீச் ஆனாலும் அந்த பாசிபிலிட்டி உண்டா? இல்ல, அவங்க கட் பண்ணிக்கிட்டு போனா ஓகே. ஆனா அவங்க போய் ரீச் ஆகணும். அடுத்தவங்களை கட் பண்ணிட்டு இவங்க போய் ரீச் ஆகலாம், தப்பு கிடையாது. ஆனா இவங்க கேப்சர் ஆயிட்டாங்கன்னா அவங்களால மறுபடியும் ப்ரமோட் ஆக முடியாது. ஓகே, சரியா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய ரியல் லைஃப் கேம் மாதிரி தான். இப்போ நாம் ஒரு நாட்டை அது ஆண்டுக்கிட்ட இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய பவர் போயிட்டு இருக்காங்க. அவங்க லாஸ்ட் வரைக்கும் ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுப்போமா, அந்த ப்ரமோஷன் தான் இந்த ப்ரமோஷன். சரியா? ஒரு சிப்பாய் போகிறாங்க, அவங்க நாட்டில் வந்து ஒரு போர் நடக்குது, அந்த போரில் வின் ஆகி அவங்க லாஸ்ட் ரேங்க் வரைக்கும் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ராவோ அவங்க என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு பொசிஷன் கொடுப்போம் இல்லையா, அந்த பொசிஷன் தான் இந்த 4 பொசிஷன்ஸ். சரியா? மேம், அந்த பான் இருக்கிற இடத்துக்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். அந்த பான் இருந்த இடத்துக்கு பதில் இந்த பீசஸை வேற யாரையாவது ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதில் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய செஸ்ஸோட பிரின்சிபல்ஸ் மொத்தம் 4. இதை 4ல் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் த சென்டர். எப்பயுமே நம்ம சென்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். ஏன்னா நடுவில் இருந்து தான் அவங்க நம்மளை தாண்டி வரணும் இல்லையா? அதனால அந்த நடுவில் இருக்க சென்டர் ஆஃப் த போர்டை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இது முக்கியமான பிரின்சிபல் செஸ்ஸில். ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா, எவ்வளோ சீக்கிரம் நம்மளால ஒவ்வொரு பீஸையும் டெவலப் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போகணும். ஒரு போர் நடக்குன்னா நம்ம நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம நாட்டை காப்பாற்ற முடியும். அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நம்மளுடைய பீசஸ் என்ன பண்ணணும், டெவலப் பண்ணணும். எவ்வளோ சீக்கிரம் நம்மளால டெவலப் பண்ண முடியுமோ, ஆப்போனன்ட் நம்மக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நம்ம ஆப்போனன்ட்டோட பிளேஸில் போகிறதுக்கு நம்ம ரெடியாக டெவலப் ஆகணும். சரியா? அதே போல் கேஸ்லிங் பண்ணுறது சீக்கிரம் பண்ணணும். எதனால் அப்படின்னா நம்மளுடைய கிங்கை வந்து சேஃப்டியாக பார்த்துக்கிறதுக்காக. ஓகே, அதே போல் 4வது முக்கியமான இது என்னென்னா, ஒரு பீஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதையே ரிப்பீட்டடாக மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு பான் எடுக்கிறீங்கன்னா ரிப்பீட்டடாக அதே பானை நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு நைட் எடுக்கிறீங்கன்னா அந்த நைட்டே வச்சு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி 4 விஷயங்கள் முக்கியமாக நீங்கள் கற்றுக்கணும். சரியா? ஓகே, ஸோ என்னென்ன 4 விஷயங்கள் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்? எக்ஸ்கியூஸ் மீ. முக்கியமா என்னென்ன 4 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்? போர்டோட சென்டர் போர்ஷனை கேப்சர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, நம்மளோட கண்ட்ரோல்ல. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் மூவ் பண்ணி சீக்கிரம் போயிட்டே இருக்கணும் மேம். குட். அப்புறம் எவ்வளவு சீக்கிரம் கேஸ்டில் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கேஸ்டில் பண்ணிக்கணும் மேம், கிங்கோட சேஃப்டிக்காக. குட்.
சேம் பீசஸையும் மூவ் பண்ணக்கூடாது மேம், எல்லா பீசஸையும் மூவ் பண்ணணும். சூப்பர், வெரி குட் வெரி குட். ஸோ இது எல்லாமே முக்கியமான விஷயங்கள். ஓகேவா? பான் லாஸ்டா போனாக்கா ப்ரமோஷன் கொடுக்குறீங்க. எஸ், அதெல்லாம் வந்து நம்மளுடைய ஸ்பெஷல் மூவ்ஸில் வரும். நான் கேட்டது பிரின்சிபல்ஸ். ஸோ இந்த 4 பிரின்சிபல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஓகேவா? இதில் யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா? இல்லை இல்லையா? இருக்கா? ஓகே, கிளியரா இருக்கீங்க. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஒரு மினி கேம் ப்ளே பண்ணி பார்க்கலாமா? கேம் ப்ளே பண்ணலாமா? ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில மூமெண்ட்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? மூமெண்ட்ஸ் தெரியுதா எல்லாருக்கும் கிளியரா? இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா E4 E5 எப்பயுமே ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாருடையது அப்படின்னா ஒயிட் கூடையது, ஒயிட்டோட மூமெண்ட்ஸ். சரியா? லெஃப்ட் சைடில் இருக்கவங்க ஒயிட்குள்ளது மூமெண்ட்ஸ் அண்ட் ரைட் சைடில் இருக்கிறது பிளாக்கோட மூமெண்ட்ஸ். ஓகேவா? சார் நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன்னா E4 E5. இப்போ E4 அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ E4 எங்கே இருக்குன்னா இது E அண்ட் 4. ஓகேவா? அப்போ இந்த எதுவுமே இல்லாமல் இருக்குன்னா E4ங்கிறது இங்கே இருக்கும். ஓகேவா? கிளியர்? இப்போ இந்த பாக்ஸ் எதில் இருக்கு? ஈல இருக்கிற பான் 4th ரேங்க்ல நான் வச்சிருக்கேன். கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட் போர்டு அண்ட் பிபிடி ரெண்டுமே உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஓகே. நெக்ஸ்ட் E5. ஈல இருக்க பானை நீங்க எங்க நகர்த்திருக்கீங்க? 5க்கு நகர்த்திருக்கீங்க. கிளியர்? எஸ். அடுத்தது நைட் F3. இது யாருடைய மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட்டோட மூமெண்ட். நைட் வந்து F3ல நகர்றீங்க. நைட் அப்போ எந்த நைட் வந்து F3க்கு போகும்? இங்க இருக்கிறது போகுமா இங்க இருக்கிறது போகுமா? இங்க இருக்கிறது தான் போகும் இல்லையா? ஸோ இந்த நைட் எங்க போகுதுன்னா Fல 3க்கு போகுது. சரியா? நைட்டு வந்து F3. N அப்படிங்கிறது நைட்டை குறிக்கும். சரியா? என்னங்கிறது எதை குறிக்கும்? நைட்டை குறிக்கும். இந்த நைட் எங்க போறாங்க? F3க்கு போறாங்க. சரியா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது பிளாக்கோட மூவ். நைட் வந்து C6க்கு போறாங்க. சரியா? அப்ப எந்த நைட் வந்து C6க்கு போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சிக்குள்ள ஃபைல். இந்த ஃபைல்ல இருக்கிறது இந்த நைட் வந்து 6th ரேங்க்குக்கு போறாங்க. சரியா? அப்ப நைட் C6 அப்படிங்கிறது இங்க தான் நகரும். கிளியர்? கிளியரா இருக்கீங்களா? இந்த ரெண்டு மூவ். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிஷப் C4. பிஷப் எங்க போறாங்க? C4க்கு போறாங்க. எந்த பிஷப் C4க்கு போவாங்க? இங்க 2 பிஷப் இருக்காங்க. இது ஒயிட்டோட மூவ். ஸோ இந்த 2 பிஷப்ல எந்த பிஷப் வந்து C4க்கு போவாங்க? C4 என்ன பாக்ஸ்? என்ன கலர் பாக்ஸ்? இது C, இது 4 இல்லையா? அப்ப இது என்ன கலர் பாக்ஸ்? ஒயிட் கலர் பாக்ஸ் இல்லையா? ஸோ அப்போ ஒயிட் கலர் பிஷப் தான் இங்க போவாங்க. கரெக்ட்? கிளியர்? ஸோ C4 பிஷப், B ஃபார் பிஷப். சரியா? அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் வச்சு ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சு அதை வந்து மீன் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்தது இந்த சைடில் என்ன எழுதியிருக்காங்க? பிஷப் C5. பிஷப் C5. பிஷப் எங்கே நகர்றாங்க? C5க்கு நகர்றாங்க. ஸோ இந்த C5ல இருக்குது பிளாக் கலர் பாக்ஸ். அதனால பிளாக் கலர் பிஷப் தான் இங்கே வருவாங்க. கிளியர்? கிளியரா இருக்கீங்களா இது வரைக்கும்? எஸ். ஓகே. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க 0-0ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த 0-0 தான் நான் உங்களுக்கு சொன்ன கேஸ்லிங். கேஸ்லிங் ஞாபகம் இருக்கா? கேஸ்லிங்ல என்ன பண்ணுவோம்? 2 ஸ்டெப் மூவ் பண்ணுவோம். 2 ஸ்டெப்ஸ் மூவ். இங்க வந்து 2 ஸ்டெப்ஸ். எங்க நகருவாங்க? இங்க போவாங்க. கிளியர்? அப்ப ரூக் எங்க வருவாங்க? Fக்கு வருவாங்க. வெரி குட். வராங்களான்னு பார்க்கலாமா? செக் பண்ணி பாருங்க. வந்துட்டாங்களா? கிளியர்? the same time 2 பேரும் மூவ் ஆயிட்டாங்களா? ஆமாம். சூப்பர்.
இப்போ அடுத்தது மூவ் என்ன சொல்லியிருக்கேன், நைட்டை வந்து F6க்கு நகர்த்த சொல்லியிருக்கேன். நைட் எங்கே நகர்த்த சொல்லியிருக்கேன், F6. எந்த நைட் வந்து F6க்கு நகரும், இந்த பிளாக் நைட் வந்து இங்கே வந்து வரும் இல்லையா, இந்த நைட் தான் வந்து F6க்கு நகரும் இல்லையா. இது வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண இந்த பாக்ஸ்லாம் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ், இந்த நம்பர்ஸ் நேம்லாம் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும் சரியா. அது நம்ம கிளாஸில் போக போக ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரைனிங் கொடுக்கும்போது இது இன்னும் நீங்கள் கிளியராக சீக்கிரமாக பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரூக் வந்து எங்கே நகர்றாங்க, E1. ரூக் எங்கே வந்துட்டாங்க, சென்டரை பிளேஸ் பண்ணுற மாதிரி E1க்கு வந்துட்டாங்க சரியா. சென்டரில் இருக்க இந்த பானுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டாங்க கிளியர். இப்போ இந்த சைடு என்ன பண்ணுவாங்க, இந்த சைடு பிளாக்கு இருக்காங்களே, பிளாக்குக்கு எங்கே நகரலாம், இங்கே இதை ஓ அப்படின்னா என்ன கொடுத்துருக்கேன், 0 0னா என்ன அர்த்தம், கேஸ்லிங். வெரி குட். ஸோ கேஸ்லிங் எங்கே பண்ணுவாங்க, இவங்க எங்கே போவாங்க, ஒயிட் கலர் காயின். வெரி குட், ஜிக்கு போவாங்க. அடுத்தது இவங்க சேஞ்ச் ஆகிட்டாங்க இல்லையா. ஓகே, அடுத்தது எங்கே போகிறாங்க, C3. அடுத்தது எங்கே போகிறாங்க, ஒயிட் வந்து C3. எதுவுமே இல்லாமல் வெறும் பாக்ஸோட பேர் மட்டும் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல பானை தான் நகர்த்தணும் சரியா. C3 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது இல்லையா. ஸோ இதுக்கு நேராக இருக்கிற பானை தான் நம்ம நகர்த்துறோம் சரியா, C3 கிளியர். அடுத்தது பிளாக் எங்கே நகராங்க, D6. பிளாக் எங்கே நகராங்க, டியில் இருக்கிற பானை வந்து 6க்கு நகர்த்துறோம் சரியா கிளியர் இது வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து D4. நெக்ஸ்ட் எங்கே நகர்த்துறோம், இந்த ஒயிட் பானை D4, அதாவது டபுள் மூவ் பண்ணுறோம். இங்கே சிங்கிள் மூவ் பண்ணோம், இங்கே எங்கே பண்ணுறோம், டபுள் மூவ் பண்ணுறோம் கிளியர். கிளியராக இருக்கீங்களா, நான் என்னென்ன மூவ் பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டே வரீங்களா. ஓகே, இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் இதே மூமெண்ட்ஸ் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும் பொழுது ஈஸியாக இருக்கும் சரியா. ஓகே, இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பான் யாரை 2 பேர்த்தையும் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்காங்க அப்படின்னா, இந்த பிஷப்பையும் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்காங்க, இந்த பானையும் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்காங்க. கரெக்ட்? எஸ் மேம். எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, சாரி. இப்போ நம்ம இந்த பான் எங்கே இருக்காங்க, இங்கே பிஷப்பையும் கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்காங்க, இந்த பானையும் கேட்ச் பண்ணுற மாதிரி வந்திருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், கண்டிப்பாக இது 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், அந்த பானை நம்ம கட் பண்ணணும். ஸோ அதனால தான் இங்கே கவனிச்சிங்கன்னா இந்த ஈல இருக்கிற பான் வந்து இந்த D4ல இருக்கிற பானை கட் பண்ணுறதுக்கு வராங்க சரியா. ஈல இருக்கிற பான் இவங்க தானே, ஈல இருக்க பான் பிளாக்கோட இது, இந்த ஈல இருக்கிற பான் யாரை கட் பண்ண வராங்க, இந்த டியில் இருக்க பானை கட் பண்ண வந்துட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க. ஸோ கட் பண்ணுறதுக்கு என்ன நோட்டேஷன் எழுதணும் அப்படின்னா, இந்த கிராஸ் அப்படிங்கிற நோட்டேஷன் நம்ம எழுதணும் சரியா. இங்கே கொடுத்துருக்காங்களா, எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, அந்த நோட்டேஷன் நம்ம எழுதணும் சரியா. கிளியர்? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இவங்க கட் பண்ணிட்டாங்க சரியா. இப்போ நமக்கு ஒரு பீஸ் வந்து கம்மியாக இருக்குது, அப்போ அவங்களுக்கும் என்ன பண்ணணும், நம்ம சேஃப்டியோடு அவங்களோட இது ஒரு பீஸ் கம்மி பண்ணணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சியில் இருக்க பானை வச்சு D4ல நம்ம கட் பண்ணுறோம். சியில் இருக்கிற பானை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், D4ல கட் பண்ணுறோம் சரியா. கிளியர்? எழுத வேண்டாமா? சாரி, அதுக்கு இங்கே எழுதியிருக்காங்க பாருங்க, ஒயிட் கலர் சீல இருக்கிற பான் D4ல இருக்கிற பானை கட் பண்ணியிருக்காங்க சரியா. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஷப் வந்து B6க்கு நகர்த்திருக்காங்க. பிஷப் என்ன பண்ணியிருக்காங்க, B6க்கு நகர்த்திருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க அடுத்த மூவ் பண்ணல, இவங்க என்ன ஆயிடுவாங்க, கட் ஆயிடுவாங்க சரியா. அதனால என்ன பண்ணுறாங்க, சேஃபாக வந்து பான் கிட்ட நம்ம கட் ஆகாமல் போகிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, பேக்கில் போகிறாங்க சரியா. பிஷப் 1 ஸ்டெப் பேக்கில் போயிட்டாங்க. கிளியர்? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட் வந்து C3க்கு நகர்த்துறாங்க. ஒயிட் நைட்டை வந்து C3க்கு நகர்த்துறாங்க. எந்த நைட்டு வந்து C3க்கு நகரும், இங்கே இருக்கிற நைட் சரியா. இங்கே இருக்கிற நைட்டை நம்ம இங்கே நகர்த்திருக்கோம், C3க்கு நகர்த்திருக்கோம் சரியா.
நெக்ஸ்ட் வந்து பிஷப் வந்து G4க்கு நகர்த்திருக்காங்க. பிஷப் எங்க நகர்த்திருக்காங்க? G4. எந்த பிஷப் G4க்கு நகரும் பார்த்தோம்னா இந்த ஒயிட் கலர் பிஷப் தான். ஏன் அப்படின்னா G4ங்கிற ஃபைல் எதில் இருக்கு? ஒயிட் கலர்ல இருக்கு. ஸோ இந்த ஒயிட் கலர் பிஷப் தான் அங்க வரும் இல்லையா? கிளியர்? இது வரைக்கும் நான் மூவ் பண்றது உங்களுக்கு தெரியுதா? ஓகே. அடுத்தது வந்து பிஷப் E3. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம்? பிஷப் E3 பண்ணலாமா? பிஷப் E3 எங்க இருக்கு? ஒயிட் கலர் பிஷப் தானே, அவங்கள E3க்கு நகர்த்துறோம். E3 எங்க இருக்கு? இதுதானே E3. சரி, E3ங்கிறது எந்த கலர் பாக்ஸ் இருக்கு? பிளாக் கலர் பாக்ஸ். ஸோ பிளாக் கலர் பிஷப் தான் நகரும். கிளியர்? எஸ். லாஸ்ட் மூவ் என்னன்னா குயினை வந்து D7க்கு நகர்த்துறோம். Q ஃபார் குயின். குயின் எங்க நகர்த்துறோம் அப்படின்னா D7க்கு நகர்த்துறோம். Dல இருக்கிற 7க்கு நகர்த்துறோம். ஸோ குயின் வந்து Dல இருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி நகர்த்துறோம். சரியா? கிளியர்? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? எப்படி பீஸ் வந்து நம்ம பார்த்து மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது? இல்ல மேம். இல்ல. சரி, இது வந்து நீங்க பிராக்டிஸ், சப்போஸ் உங்களுக்கு தெரியாம இருந்தா கூட நீங்க நிறைய கேம்ஸ் வந்து நோட்டேஷனோட நீங்க பிராக்டிஸ் பண்ணும்பொழுது உங்களால அதை புரிஞ்சிக்க முடியும். சரியா? அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கிளாஸ்ல நம்ம கவனிப்போம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மூலையும் நோட் பண்ணி வச்சுக்கணுமா? கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க டோர்னமெண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்து எதையோ எழுதிட்டு இருக்காங்கன்னு நினைப்பீங்க இல்லையா? அந்த எழுதிட்டு இருக்கிறது இதுதான் எல்லாருமே எழுதுறது. சரியா? ஸோ அதனால தான் இவங்க இந்த மூவ் பண்ணி தான் வின் பண்ணியிருக்காங்க, இப்படி பண்ணி விளையாண்டு தான் வின் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ கவனிச்சு பாருங்க. இங்கே ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக, சரியா, இந்த ஒரு சில டெஸ்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. இதை சொல்லுங்க. செக்மேட் இன் 1 மூவ் அப்படின்னா மீனிங் என்னன்னா ஒரு மூவ்ல அந்த கேமை ஃபினிஷ் பண்ணுறதுன்னு அர்த்தம். சரியா? எந்த மூவ் பண்ணலாம்? என்ன மூவ் பண்ணால் செக்மேட் பண்ணி வின் பண்ண முடியும்? இந்த ரூக்கை வந்து நீங்க இந்த பானை கட் பண்ணும் பொழுது அங்க என்ன ஆயிடும்னா இந்த பான் அடுத்தது வந்து இந்த கிங்கால எங்கேயும் மூவ் பண்ண முடியாது. கரெக்டா? வேற எந்த பீஸ் மூவ் பண்ணாலும் அவங்களால வின் பண்ணவும் முடியாது. ஏன்னா அடுத்த மூவ் இந்த கிங் வந்து அட்டாக் ஆயிடுறாங்க இல்லையா? இப்போ கேம் என்ன ஆயிடும்? செக்மேட் ஆயிடும். கிளியர்? எஸ் மேம். அவங்களோட பானை வச்சு அவங்க இந்த ரூக்கை கட் பண்ண முடியும்ல மேம்? கட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பிஷப் வச்சு அந்த கிங்கை வந்து கட் பண்ணிடுவாங்க. கிளியர்? அதனால அவங்களால கட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம செக்மேட் பற்றி இதெல்லாமே நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பார்க்க போகிறோம். ஸோ இது தெரிஞ்ச வரைக்கும் இதை தெரிஞ்சிருக்கான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பசில்ஸில் வந்து பார்த்தோன்னா ஃபோர்க் அப்படிங்கிறது, அதாவது ஒரு பீஸ். சொல்லுங்க. இப்போ இந்த ரூக் வந்து அந்த பிளாக்க கட் பண்ணாக்கா நீங்க அந்த அவங்களோட பானை வச்சு நீங்க அந்த ரூக் கட் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனா கட் பண்ணலாம். கட் பண்ணா அடுத்து ஒரு செக் ரெடியா இருக்குன்றதால அவங்க கட் பண்ணாம வெயிட் பண்றாங்க. இல்ல, ஆக்சுவலா வந்து நாமளே வந்து நம்மளோட கிங்கை அட்டாக் பண்றதுக்கு விடக்கூடாது. அதை விட்டாலே அது ஒரு இல்லீகல். நீங்க கேம் வந்து அவுட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லீகல்ங்கிற ஒரு விஷயம் வந்துச்சுனாலே கேம்ல நீங்க அவுட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால அந்த மூவே பண்ணக்கூடாது. ஒன்ஸ் வந்து நீங்க செக் கொடுக்குறீங்கன்னா அப்ப அந்த செக்ல இருந்து அந்த கிங் வந்து வெளியே வந்தா மட்டும்தான். இப்ப கிங்கோட கழுத்துல கத்தி வச்சுக்கிட்டு நம்ம வந்து அடுத்தது நம்ம அவரை விட்டுட்டு வேற யாரையாவது பார்க்கறதுக்கு நம்ம போக மாட்டோம் இல்லையா? அவரை தானே காப்பாற்ற பார்ப்போம். அதுதான். அதனால இந்த கேமுக்கு முக்கியமானவர் யாரு அப்படின்னா இந்த கிங் தான். ஸோ அவர் வந்து செக் ஆகி அவருக்கு ஒரு ஆபத்துல இருக்காங்க அப்படின்னா அவரை தான் நம்ம ஃபர்ஸ்ட் காப்பாற்றணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த மூவ் பண்ணணும். சரியா? ஓகே. ஸோ அதுதான் இந்த இடத்துல செக்மேட்டுங்கிற மாதிரி வரும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே யார் இருக்காங்கன்னா பிஷப், ஃபோர்க்கு பற்றி நான் டாக்டிக், இது ஒரு டாக்டிக் பற்றின ஒரு பசில்.
இது எப்படின்னா ஒரு ஃபோர்க் இருக்குது அப்படின்னா அந்த ஃபோர்க்கை வச்சு எப்படி வந்து ஃபோர்க் கொடுக்கணும். ஃபோர்க் அப்படிங்கிறது ஒரு டயத்தில் 1 or more பீசஸை வந்து நீங்கள் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிருக்கீங்க. இப்போது இங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கில் இங்கே ஒரு நைட் இருக்காங்களா? எஸ், இந்த நைட் இப்போ சும்மா தான் இருக்காங்க, யாரையும் அட்டாக் பண்ணாமல் இருக்காங்க. இப்போ இவங்களுடைய மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நைட் இங்கே போக முடியுமா? அப்படி போனாங்க அப்படின்னா யாரு 2 பேத்தையும் அடுத்த மூளை அட்டாக் பண்ணுவாங்க? வெரி குட். ஸோ இது மாதிரி அட்ட டைத்துல 2 பேத்தை வந்து அட்டாக் பண்றதுக்கு வந்தாங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டோட வந்தாங்கன்னா அது பேர் என்ன சொல்லுவோம்? ஃபோர்க். புரியுதா? கிளியர்? இது மாதிரி நம்ம இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா இவங்க 2 பேருமே அட்டாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப இந்த சான்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபோர்க். ஓகேவா? கிளியர்? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பான் ப்ரமோஷன். இது ஏற்கனவே இப்ப பார்த்தது தான். இப்ப பான் ப்ரமோஷன் பத்தி சொல்லுவீங்களா? இப்ப எனக்கு இந்த ஒயிட் வந்து எங்க போனா பானை வந்து ப்ரமோட் பண்ண முடியும்? இந்த ஒயிட் கலர் பான் இருக்கு இல்லையா, இங்க போனா ப்ரமோட் பண்ண முடியும். அது என்னவா ப்ரமோட் பண்ண முடியும்? குயினா, ரூக்கா, பிஷப்பா அல்லது நைட்டா, இந்த 4 கூட நம்ம அவங்கள ப்ரமோட் பண்ண முடியும். வேற யாராவது இப்ப ப்ரமோட் பண்ண வேண்டிய கண்டிஷன்ல இருக்காங்களா? சீக்கிரமா ப்ரமோட் ஆகிற கண்டிஷன்ல இருக்காங்களா? இல்ல இல்லையா? எல்லாரும் அவங்கவுங்க ஏரியாக்குள்ளதான் இருக்காங்க. இந்த ஒரு பிஷப், இந்த ஒரு பான் மட்டும்தான் அவங்க ஏரியாவை தாண்டி போயிருக்காங்க. கரெக்ட்? கிளியர்? சரி, இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு இன்னைக்கு பார்த்தது? இன்னும் நீங்க நிறைய செஸ் பத்தி நான் சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்களும் படிக்கும் பொழுது இன்னும் நீங்க கிளியரா குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அது எதுலன்னு பாத்தீங்கன்னா வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க chess.com அண்ட் செஸ்குள்ளது நீங்க வெப்சைட் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதே போல யூடியூப்ல 2 யூடியூப் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவேன். ஒன்று வந்து கௌதம் செஸ் அண்ட் ஹேங்கிங் பான்ஸ். இந்த 2 யூடியூப் சேனல் நீங்க வந்து கத்துக்கிறதுக்காக பார்க்கலாம். சரியா? அதே போல் 2 விதமான புக்ஸ் வந்து ஒரு ட்ரெயினராக இருக்கும்போது நீங்கள் ரீட் பண்ண வேண்டியது. ஒன்று என்ன அப்படின்னா இந்த டீச்சர்ஸ் செஸ்ஸோ, அடுத்து டம்மி ஸ்கூல். அதுவும் சரியா? கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட் இன்னைக்கு கிளாஸ்ல யாருக்காவது ஏதாவது queries இருக்கா? in-person மட்டுமா? சரி, ஓகே. ஸ்கிரீன் தெரியுதா எல்லாருக்கும்? எஸ் மேம். ஓகே. இப்போ நான் என்னுடைய பீஸ் இங்கே போகிறாங்க, அவங்களுடைய பீஸ் கொஞ்சம் முன்னாடி வராங்க. சரியா? அடுத்தது என்னுடைய பீஸ் அவங்களுடைய பிளேஸ்க்கு போயிட்டாங்க. சரியா? இப்போ என் ஏரியாவை தாண்டி அவங்களுடைய ஏரியாவுக்கு போயிட்டாங்க. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இங்கே என்னுடைய பீஸ் வச்சா என்னது கட் பண்ணுவாங்கன்னு நினச்சி அவங்க டபுள் ஸ்டெப்பாக வைக்கிறாங்க. சரியா? இப்படி வச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவங்கள எகெயின் என்னால் கட் பண்ண முடியும், n% மூலியமாக கட் பண்ண முடியும். அவங்க சப்போஸ் இங்கே வச்சுருந்தா என்ன பண்ணியிருப்பேனோ அதே தான் அவங்க என்னை தாண்டி போனாலும் நான் பண்ணுவேன். என்ன பாஸ் பண்ணி போனாலும் அதுதான் n%. ஒரு விஷயத்த பாஸ் பண்ணி போனால் கூட அவங்கள கட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ இவங்க என்ன பண்ணிட்டேன், நான் கட் பண்ணிட்டேன். கிளியர்? எஸ் மேம், கிளியர் மேம். ஓகே மேம், கிளாஸ் சூப்பரா இருந்துச்சு மேம். பேசிக்கே இவ்வளவு இருக்குன்னு எனக்கு இப்பதான் மேம் தெரியும் பேசல. தேங்க்யூ. ஸோ வேற யாருக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க தாராளமா கேட்கலாம். மேம் நல்லா புரிஞ்சுது மேம். பட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகுமான்னு தெரியல மேம்.
நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எல்லா கைடும் கொடுப்பேன். சரியா? நீங்கள் புரிஞ்சிக்கலைன்னா நான் மறுபடியும் உங்களுக்கு ரீகால் பண்ணி உங்களுக்கு சொல்லித் தரதுக்கு ரெடியாக இருக்கேன். ஆனால் எக்காந்துக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மூவ் ஆக வேண்டாம். சரியா? எனக்கு ஒரு டவுட் மேம். இப்போ வந்து கிளாஸ் வந்து இப்போ செஸ் வந்து 2 பேர் விளையாடுற கேம் தான். இப்போ நாங்க கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது இப்போ இந்த சைடு நாங்க ஒருத்தர் தான் இருக்கோம் அப்படின்னும் போது இப்போ எப்படி நாங்க ப்ளே பண்ண முடியும்? கண்டிப்பா இது வந்து ஆப்ஷன் நான் எல்லாருக்குமே கொடுப்பேன். இப்போ 2 பேர் ஒரு டீம் கொடுத்துடுவேன். அந்த டீம் வந்து நான் இங்க நீங்க ஒருத்தர் இந்த சைட்ல இருந்து ஒருத்தர் சொல்லும்போது நான் இங்க மூவ் பண்ணுவேன், இன்னொருத்தர் இந்த சைட்ல இருந்து சொல்லுவீங்க, நான் அதையும் மூவ் பண்ணுவேன். 2 பேத்துக்குள்ள மூவ்மெண்ட்ஸ் நான் இங்க பண்ணுவேன். சரியா? அப்ப அந்த கேம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சரியா? அது மாதிரி 2 பேர் விளையாடுறதும் நான் இங்க மூவ் பண்ணி காமிக்கும் போது கிளாஸ்ல வந்து கிளியரா உங்களுக்கு புரியும். ஓகே மேம், இப்போ நீங்க கிளாஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க காயின்ஸ் போர்டு வச்சு சொல்லி தருவீங்களா, இல்ல அதுல எங்களுக்கு வீடியோவா காட்டுவீங்களா, இல்ல இப்ப காட்டுனீங்கல்ல மேம் பிக்சரா அப்படி சொல்லுவீங்களா? நான் நார்மலா வீடியோவா காமிச்சா அது கிளியரா உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. ஏன் அப்படின்னா அந்த கேமரா அலைன்மெண்ட்லாம் அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நம்ம காமிக்க வேண்டியிருக்கும். அது கிளியராக இருக்காது. ஆனால் என்னுடைய கை மறைக்கும், இதெல்லாம் இருக்கும். சரியா? அதனால் நம்ம இந்த போர்டு டிஜிட்டலாக நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது இதுலேருந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கறது பரவாயில்லையா இருக்கும். நான் சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு கிளியராக இருக்கும். அந்த காயின்ஸ் நேம்லாம் இன்னுமே கொஞ்சம் மெமரைஸ் ஆக மாட்டேங்குது மேம். அது கொஞ்சம் கிளியர் ஆயிருமா மேம்? கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறது கூட பிகினர் லெவல் தான். இந்த பிகினர் லெவல்லையும் நீங்கள் நிறைய கற்றுக்குறீங்க. சரியா? அப்போ வந்து நீங்கள் இந்த பிகினர் லெவல் முடிக்கும்போது நிறைய எப்படி சொல்கிறது விஷயங்கள் கற்றுக்கிட்டு ஃபுல் கிளியர் கட்டாக இருக்கும் பொழுது தான் நெக்ஸ்ட் லெவலே போவீங்க. அதனால் அந்த எந்த ஒரு பயமுமே உங்களுக்கு தேவையே படாது. சரியா? ஒவ்வொரு கிளாஸ்க்கு எங்களுக்கு ரெக்கார்டிங் வீடியோஸ் அனுப்பிடுவீங்களா மேம்? அந்த பிக்சர் அதை அனுப்பிடுவீங்களா மேம்? கொஞ்சம் நாங்க ஏன்னா நாங்க எல்லாமே கையில குழந்தைங்க வச்சிருக்கோம், அப்பப்ப பார்த்தாதான் எங்களுக்கு மெமரிஸ் ஆகும். கண்டிப்பா நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவேன். சரி, எல்லா கிளாஸ்க்கும் உங்களுக்கு ரெக்கார்டிங் கிடைச்சிடும். ஓகே மேம். கிளாஸ் டைமிங் என்ன மேம்? மேக்ஸிமம் 10 to 11 மட்டும் தான் இருக்கும். மேம் சேஞ்ச் ஆகுற மாதிரி இருந்தனா பிஃபோர் டேவே 1 டே பிஃபோரே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். 10:30க்கு அபாகஸ் கிளாஸ் இருக்கு மேம். என்ன மேம் சொல்ல? இன்னும் 1.5 months. ஆக்சுவலா எனக்கு வந்து அதுக்கு அடுத்தடுத்து ஒரு கிளாஸ் இருக்கும். இன்னைக்கு தான் எனக்கு கிளாஸ் கிடையாது, அதனால இந்த டயத்துல இருக்கு. சரியா? ரெகுலரா உங்களுக்கு 10 to 11 o'clock நான் முடிஞ்சிடும். சார் கிட்ட கேட்டு ரீஷெட்யூல் பண்ண முடியுமா, ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியும். கொஞ்சம் ஏர்லியா இருந்தா ஓகேவா? 9:30 இருந்தா 9:30 to 10:30. ஓகே மேம். ஓகே மேம், எனக்கு ஓகே மேம். எல்லாத்துக்கும் மத்தவங்களுக்கு தெரியும். இல்ல மேம், ஒருவேளை அந்த கிளாஸ் நம்ம அட்டெண்ட் பண்ண முடியலன்னா நீங்க ரெக்கார்ட் கிடைச்சிரும். உங்களுக்கு ரெக்கார்டிங் உங்களுக்கு கிடைச்சிரும். அதுல ஏதாவது டவுட்னா நெக்ஸ்ட் டே நீங்க ஜாயின் பண்ணும்போது நீங்க கேட்டுக்கலாம். ஆனா தயவு செய்து ஒரு நாள் கிளாஸ் முடிச்சிட்டிங்கன்னா அந்த ரெக்கார்டிங் பார்த்து முடிச்சுட்டு அடுத்த நாள் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். பிஃபோர் ஒரு 1 hour பிஃபோராவது அந்த கிளாஸ் நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும். சரியா? மேம் இப்போ சென்னையில தான் இருக்கேன். இப்போ காம்படிஷன்லாம் வந்ததுன்னா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா மேம்? காம்படிஷன் வந்ததுன்னா உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவேன். ஆனால் வந்து எப்படி எப்படி டோர்னமெண்ட்டுக்குள்ளே போகணும், எப்படி யோசிக்கணும், இது மாதிரி விஷயங்கள் நான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ண முடியும். இல்ல மேம், நான் என்ன கேட்கறேன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து காம்படிஷன் இருக்காங்க, இன்ஃபர்மேஷன் எங்க அது எல்லாமே உங்களுக்கு இந்த பேசிக் லெவல் நீங்கள் முடிக்கும் பொழுது உங்களுக்கு கிளியராக என்ன எப்படி அப்ளை பண்ணணும் முதற்கொண்டு சொல்லி கொடுத்துருவேன். சரியா? பசங்க ஜாயின் பண்றது காம்படிஷன் நீங்களே வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃபார்ம் நிறைக்கிறதுல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியரா சொல்லி கொடுத்துருவேன் எப்படி பண்ணணுங்கிறது. சரியா? புக்ஸ் உண்டுங்களா மேம்? கொடுப்பீங்களா அதுக்கு? இல்ல புக்ஸ் கிடையாது மேம். ஓகே. புக்ஸ் ஆக்சுவலா என்னுடைய செல்ஃப்ல இதுல வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் அது ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிட்டு அப்படின்னா அதை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். சரியா? வேற யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இன்னைக்கு இந்த கிளாஸ் பத்தி ஏதாவது ஃபீட்பேக் கிடைக்குமா? இன்னைக்கு ஓகே தான் மேம். எல்லாமே புரிஞ்சது, பட் புதுசா இருந்தது எல்லாமே கத்துக்கிட்டது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் செஸ்னா நீங்க என்ன நினைச்சிருந்தீங்க? இந்த கிளாஸ் முடியும் போது நீங்க என்ன இந்த கிளாஸ்ல வந்து அந்த காஸ்டிங் அந்த பான் ப்ரமோஷன் இதெல்லாம் வந்து பேசிக்கா செஸ் பத்தி காயின்ஸ் தான் ஓரளவுக்கு எனக்கு தெரியும். இப்போ நீங்க சொன்னதா எனக்கு அது புதுசா இருந்தது. நீங்க சொன்னது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. டெமோ கிளாஸ்ல அதை நாங்கள் லேர்ன் பண்ணோம். வேற யாருக்கும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா நல்லா இருக்கும்.
மேம் எனக்கு ஓப்பனா சொல்லணும், எனக்கு செஸ்னாவே பிடிக்காது மேம். என் அக்காவும் ஆனா ரொம்ப நேரம் விளையாண்டுட்டே இருப்பாங்க, ஒரு 2-3 மணி நேரம் அந்த மாதிரி கூட விளையாடுவாங்க ஒரு கேம். அதனால எனக்கு பிடிக்காது மேம். இப்போ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மேம். இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மேம். சூப்பர், தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ட் வேற யாரும்? சரி, அண்ட் தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே பிகினர் லெவலில் ஜாயின் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். மேம் டைமிங் மட்டும் 2 இதுவும் கிளாஷ் ஆகாத மாதிரி நான் சார் கிட்ட பேசுகிறேன் மேம். கண்டிப்பாக நான் பேசுவேன். ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ. பாய் மேம். உங்களோட கிளாஸ் நீங்க சென்னையில இருக்கீங்களா? ஆமா. ஒருவேளை பசங்களை சேர்க்கணும்னா எங்க? நாங்க இங்க நியூ பெருங்களத்தூர்ல இருக்கோம், சென்னையில தாம்பரம் பக்கத்துல. நீங்க ஆன்லைன்ல கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இருக்கிறது பள்ளிக்கரணையில இருக்கிறேன் மேம். பள்ளிக்கரணைங்கிறது தூரமா இருக்குல்ல, இங்க இருந்து 1/2 hour இருக்குன்னு நினைக்கிறேன். சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி டைம்? சாட்டர்டே சண்டே இருக்கு. ஈவினிங் 6 to 7:30 இருக்கும். மேம் இதே ஆன்லைன் நம்மளும் எடுக்கலாமா மேம் பிசினஸ்ல வச்சுட்டு பசங்களுக்கு? கண்டிப்பா எடுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு எடுத்தது ஈஸியா புரியுது அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணலாம். ஓகே ஓகே மேம். ஓகே மேம். புரியல. பிகினர் முடிச்சிட்டே நம்ம பண்ணலாமா மேம் ஆன்லைன்? ஆமா, கண்டிப்பா பிகினர் முடிச்சிட்டு நீங்க ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றது நல்லது. ஏன்னா குழந்தைங்க நம்மளை விட ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு வருவாங்க. அவங்களுக்கு நீங்க வந்து கைட் பண்ணும்போது அவங்க இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு தெரியலன்னு சொல்லி நிக்க கூடாது இல்லையா, அதுக்காக தான். சரியா? ஒன்ஸ் நீங்க பிகினர் முடிச்சுட்டா நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நீங்க சொல்லி கொடுப்போங்கிறத நீங்க இதா சொல்ல முடியும், கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும். ஆனா வந்து ஒரு விஷயங்கள் தெரியாம நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. ஸோ பிகினர் லெவல் நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ற ஸ்டேஜ் வரும்பொழுதே நீங்க வந்து ஜாயின் நீங்க கிளாஸ் ஆரம்பிக்கலாம். சரியா? மேம் கேப்சர்னு சொன்னீங்கல்ல மேம், அந்த கேப்சர் அது வெட்றது தானே கேப்சர் மேம்? கேப்சர்னாலும் கட்னாலும் ஒண்ணுதான். கட்னாலும் ஓகே ஓகே மேம். எஸ் மேம். அகல்யா மேம். மேம் கிட்ஸ்க்கு நீங்க ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறீங்களா மேம்? எடுத்துட்டு இருக்கோம் மேம். ஃப்ரம் 5 இயர்ஸ்ல இருந்து குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு இருக்கோம். வீக்கெண்ட் மட்டுமா மேம் இல்ல வீக்டேஸ்ல மண்டே அண்ட் வெனஸ்டே. ஆனா அது அன்னைக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் கிடையாது. சாட்டர்டே சண்டே மட்டும் தான் ஆன்லைன் கிளாஸ். ஆன்லைன். ஓகே. 1 hour மேம்? எவ்வளவு நேரம்? 1.5 hours எடுத்துட்டு இருக்கோம். ஓகே. சொல்லுங்க மேம். பாலா மேம். மேம் எவ்வளவு மந்த் கோர்ஸ் மேம்? இது வந்து நம்மளுடைய இது டீச்சர்ஸ் ட்ரைனிங் 15 days இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்க எடுக்கும் பொழுது 3 to 4 months நீங்க கிளாஸஸா எடுக்கும் பொழுது எடுக்கலாம். இப்போ ஆனா இங்க 15 daysலயே முடிஞ்சிருமா மேம் இந்த டியூரேஷன்? 15 days முன்னாடியே முடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா 15th day வந்து உங்களுக்கு எக்ஸாம்க்குள்ள டே. ஓகே ஓகே. கண்டிப்பா வந்து நீங்க ஒரு லெவல் முடிக்கிறீங்கன்னா அந்த எக்ஸாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணி நீங்க ஒரு சர்டிபிகேட் ட்ரைனர் பிளஸ் சர்டிபிகேட் வாங்கணும். அப்பதான் அடுத்த லெவல் நீங்க போக முடியும். ஓகே மேம். ஓகே. சொல்லுங்க மேம். வேற அகல்யா மேம் ரைஸ் பண்ண மாதிரி இருந்தது. சொல்லுங்க மேம். இல்ல மேம் நான் கேட்டேன் மேம் கிட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கீங்க. சரிங்க மேம். வேற யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா மேம்? எல்லா லெவல்ஸுமே 15 days தான் இருக்கும் மேம்? இல்ல, அது வந்து லெவல் பொறுத்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சிலபஸ் பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஆனா மினிமம் 15 days, மேக்ஸிமம் வந்து சேஞ்சஸ் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சரி, இன்னைக்கு கிளாஸ் இப்போ எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். சரியா? தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். பை. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ.